ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே, பாட்டும் நானே, பாவமும் நானே. பாவமும் பாவமும் கிடையாது, பாவம். அழகு. பாவம்னா நடிப்பா? ஐயோ, எனக்கே குழப்புது. சரி, ஓகே, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அந்த ஹாப்பி மூடில் தான் வந்து அது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இந்த ஃப்ளோவில் பாட்டை பாடிக்கிட்டு தப்பாக போடக்கூடாது. சிவாஜி சாருடைய ஆன்மா என்னை பார்த்து கோச்சிக்காது. ஓகே, இன்னைக்கு நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய அட்டகாசமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அவருடைய தக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ என்ன கொடுக்குறாங்க தக்கு, அப்போவே கொடுத்துருக்காரு அப்படின்ற அந்த சம்பவங்கள். இன்னைக்கு ஓவராலாக வந்து அப்படியே ரஃபாக சொல்லிடுறேன் என்னென்ன இன்சிடெண்ட்டை பற்றிலாம் பேச போகிறோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து லதா மேம் அவங்கள எடுத்துக்கலாம். உலக சுற்று வாலிபன் படம் ஃபர்ஸ்ட் மூவி அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற வாய்ப்பை வந்து அவங்களே வந்து புதிகம் இன்டர்வியூவாக இருக்கட்டும், அப்புறம் சங்கர கணேஷ் அவங்க ஸ்டேஜில் பாடும்போதாக இருக்கட்டும், இந்த இடங்கள்லாம் இப்போ நான் சொல்ல போகிற தகவலை வந்து அவங்களே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு ஃபன்னான இன்டர்வியூ, நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. அந்த இதில் உள்ள தகவலை தான் நான் சொல்ல போகிறேன். அதுபோக இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு அப்படின்றபோது அவங்க 9th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. ஆனா அது கம்மியான ஏஜ். சேம் வந்து அவங்களுக்கு வந்து டான்ஸ் தவிர எதுவும் தெரியாது அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து இதில சொல்லியிருந்தாங்க. கூடவே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அந்நேர விருப்பம் இல்லாம தான் இருந்திருக்கு. இப்ப அப்படியே உள்ள போனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய சந்திப்ப வந்து அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, அவங்க டான்ஸ் ஆடுன ஸ்கூல்ல ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த ஃபோட்டோவும் பிளஸ் இங்க எம்ஜிஆர் அவர்கள் அவங்க தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் ஒரே இடத்துல மிங்கும்போது ஒரே ஃபோட்டோகிராஃபர் தான் இருந்திருக்காரு. அப்போ அந்த ஃபோட்டோவ பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருது. அப்ப யார் இவங்க அப்படின்னு கேட்கும்போது, இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணியிருக்காங்க. அப்ப போனோனே எடுத்தோனே யாராவது இப்ப சினிமாக்காரங்க பண்ணா ஒரு தயக்கம் அப்படின்றது பேசிக்கா இருக்கும். பட் இவரு வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிறதுனால, அதுக்கு வந்து போயிட்டு பேசியிருக்காங்க. பேசின 2டே நாள்ல வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கால் ஷீட் போட்டிருக்காங்க. போட்டது மட்டும் இல்லாம அவங்க லிஸ்ட் அப்படியே போட்டாங்க. நாங்க போய் பார்க்கும்போதே அங்க வந்து டைரக்டர் நீலகண்டன் இருந்தாங்க. அப்புறம் வந்து இன்னொரு பேர் சொல்லியிருந்தாங்க. செம்ம பேரு. ஆர்டிஸ்ட் இல்லாம டான்ஸ் மாஸ்டர்ஸ் அவங்க பேர் எல்லாமே சொன்னாங்க. ஒரு பேரு அப்படியே பூவையாரோ சம்திங் ஒரு வித்தியாசமான பூல தான் ஆரம்பிச்சது ஒரு பேரு. புலியூர் சரோஜா. எஸ். அவங்க இன்னும் நெறைய அப்படியே ஒரு லிஸ்ட் போட்டாங்க அவங்க. அப்ப இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க. அப்படியே மூவ் ஆகும்போது இந்த இன்சிடென்ட்ல ஒரு தக்கு இருக்கு. செம்ம தக்கு எம்ஜிஆர் குடுத்தது தான். அதாவது எப்படின்னா, இப்போ ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணியாச்சு. எல்லாம் போயாச்சு. அது ஒரு 3 மாச கேப்ல வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஸ்லிம்மா ரொம்ப இருந்திருக்காங்களா, இப்ப மாரிலாம் அப்ப கிடையாதுன்னு அவங்க இன்டர்வியூல தான் சொன்னாங்க. அப்ப கொஞ்சம் வெயிட் போட சொன்னாங்க. அப்படிங்கும்போது நல்லா சாஃப்ட் வெயிட் போடுறதுக்கு ஒரு 3 மாசம் தான் வந்து அந்த டைமிங் பீரியட் அப்படின்றது இருந்திருக்கு. அப்போ இது அடுத்த கட்டத்துக்கு நகருது. நகரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ்லாம் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஷூட்டே எனக்கு வந்து அப்படியே லிஸ்ட் விடுறாங்க. ஹாங்காங், ஜப்பான் அப்படின்ட்டு. ஏன்னா உலகம் சுற்றுவாலிபன் படம் எப்படிலாம் எடுத்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. ஐயோ! கணக்கு கிடைக்காத கண்கொள்ளா காட்சியா இருக்கும் படம். அப்போ என்ன அப்படின்னா, இவ்ளோ விஷயங்கள் வந்து ஒரு புள்ளியில வந்து இணையுது. இப்போ ஷாட் வைக்கிறாங்க. ஓடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து ஓடி வரணுன்ற மாரி ஷாட் எடுத்திருப்பாங்க போல. அப்போ வந்து ஷூட்னாலே எப்படி இருக்கும்? அதுவும் எம்ஜிஆர் எப்படி இருக்கும்? தலைவரு பயங்கர கூட்டம் க்ரவுடுக்கு மத்தியில போறாங்க. அந்த ஹேப்பியே வேற மாரி இருக்கும் இல்லையா? ஆனா என்னன்னா, அவங்க ஓடி வந்திருக்கிறாங்க. க்ரவுட பார்த்து ஒரு சின்ன பதட்டம் எல்லாமே இருந்திருக்கு. அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில வந்து என்ன அப்டின்னா, ஓடி வரும்போது கூப்ட்டு வந்து "என்னம்மா எதுவும் பொருள் எதுவும் தொலைச்சிட்டியா?" அப்டின்னு இருக்காரு டைரக்டரு. என்ன சொல்றாங்க அப்டின்னு பார்த்தா, "எதுக்கு கீழ பார்த்துக்கிட்டே வந்தியா? கேமரா பார்த்து ஓடி வரணுமா?" அப்டின்னு இருக்காங்க. அந்த தயக்கம் இதெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் வந்து பக்கத்துல உட்கார்ந்து பேசியிருக்காங்க. "என்ன வேணா ஒண்ணு பண்ணலாமா?" அப்டின்ட்டு. "ஹீரோவ மாத்திருவோமா?" அப்டின்னு இருக்காரு தலைவரு. அவங்க விழுந்து விழுந்து சிரிச்சுட்டாங்களாம். எப்டின்னு பாருங்களேன். அதாவது கூட இருக்க ஒரு ஹீரோயின ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வைக்கிறதுக்காக, அவங்களுக்குள்ள அவங்க ஏஜ் என்ன? நம்ம ஏஜ் என்ன? நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா இதெல்லாம் தாண்டி அவங்க கூட நெருக்கமா பழகி, அத வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்றது இருக்கு இல்லையா? அந்த நகைச்சுவை திறனோட, அதுதான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் இதுதான் பண்ணியிருக்காங்க. என்னடா இந்த வீடியோ பார்த்துட்டு இத பத்தி தெரியாதவங்க ஏதோ கதை விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதான் அவர்கள் இன்டர்வியூவே இருக்கு. நான் சொல்றது அனைத்தும் உண்மை. ஓகேவா? இது மட்டும் கிடையாது. அவங்க பர்த்டேக்கு வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது வந்து ரிங்ன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க போல. அதுக்கு வைர மோதிரம் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு படி தாண்டி இத நெறைய பேருக்கு மேபி தெரிஞ்சிருக்காது. இதுவும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நான் ஒரே ஒரு இன்டர்வியூல தான் பார்த்த மாரி தெரிஞ்சது. மத்த இன்டர்வியூல எதுவும் பதிவு பண்ண மாரி தெரியல. லதா அவர்கள் அவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய
பூஜை அறையில இருக்கக்கூடிய நடராஜர் சிலை வந்து எம்ஜிஆர் அவர்கள் கிஃப்ட் பண்ணதானா. எனக்கு இந்த கிஃப்ட் பண்ணதுன்னு சொன்னோனே எனக்கு வேற வேற அதர் ஆர்டிஸ்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் என் மண்டைக்குள்ள வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டண்ட் கலைஞர் வந்து இத நான் ஆக்சுவலா இந்த ஸ்டண்ட் கலைஞர பத்தி பேசணுன்ற மைண்ட்லயே வரல. பட் எனக்கு அவங்க வந்து ஒரு ஒரு கட்டு பணத்துல அப்படியே எடுத்து குடுத்தாங்க. அந்த டயத்திலேயே. அப்ப வந்து ஒரு 5,800 ஏதோ சம்திங் இருந்தது. அத வச்சு நானு வீட முடிச்சேன். அப்ப எல்லாமே ரேட் கம்மியா இருக்குங்க அந்த டயத்துல. அப்ப அது முடிச்ச பிறகு மீதி பணத்த போய் எல்லாம் எனக்கு கனெக்ட் ஆன போய் குடுக்க போம்போது, எம்ஜிஆர் போய் சொன்னா அடி துவைச்சுருவாரு. அப்படின்றதே மென்ஷன் பண்ணி, கூடவே போனோனே அவர பார்த்து இவர் சொன்னதா இது வந்து பதிவு பண்ணியிருக்குது. ஒரு வீடியோ தான் பார்த்தேன். ஏவிஎம் வீடியோல இதுல ஒண்ணு தான் நான் பார்த்தேன். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "உன்னோட குழந்தை உனக்கு 2 பொம்பள புள்ள தானே, போ நகை எடுத்து போடு" அப்படின்ட்டாங்க அப்படின்ட்டு, அந்த ஒரு அபரிவிதமான அன்பு அவங்க என்ன பண்ணுனாங்க, அத ஃபுல்லா அதுவும் சும்மா கிடையாது. அவரு என்னன்னா கரெக்ட்டான விஷயத்த பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் வந்து எம்ஜிஆர். ஏன் அத சொல்றேன் அப்படின்னா, இடம் புடிச்சுட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு, "எங்க?" அப்படின்னு கேட்கும்போதே அவர் சட்டவிதில இப்படிதான் அந்த அந்த வீடியோல இப்படித்தான் இருப்பாரு. இப்படி வந்து பத்திரத்த எடுத்து போய் காட்டுனோனே, "சரி ஓகே. சாமி வச்சுட்டு உள்ள பீரோக்குள்ள வச்சுரு" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இத அவங்களே பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. வாங்குனவன் தான் என்னைக்குமே இத நான் வாங்குனேன் அப்படின்னு சொல்லுவான். குடுத்தவன் வந்து என்னன்னா, சொல்லணும் சொல்லலாம். அது வந்து அதையும் அவங்க தாராளமா இருக்கிறத தாண்டி அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாரி இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுனால, இவங்க எல்லாமே பயன் பெற்றவர்கள் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ இத பேசுறதுல ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். அப்போ 2 இது சொல்ட்டேனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் கோயிலுக்கு பூஜை வச்ச நத்தமேடோ ஏதோ ஒரு சம்திங் ஒரு பிளேஸ் போட்டிருந்துச்சு. ஒரு சில இதுல திருவெற்றின்னு போட்டிருந்தது. அதாவது எம்ஜிஆர் கோயில் இருக்கிற இடத்த சொல்றேன். அது இப்பவும் வழிபட்டுட்டு வராங்க. அது எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. முக்கிய தலைவர்கள்லாம் அங்க போறது. ஸோ ஒரு எலக்ஷன் டயத்துல பயங்கரமான க்ரௌடோட அந்த பிளேஸ் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத தாண்டி, பட் எதுக்கு நான் இப்ப இத சொன்னேன் அப்படின்னா, அது ஒரு பிளேஸ்ல இருக்கா? இல்ல 2 பிளேஸ்ல இருக்கா? இல்ல 2, 3 இடத்துல கட்டிட்டாங்களா எம்ஜிஆர் கோயில் அப்படின்ற டவுட்டே எனக்கு வந்துச்சு. அதனால தான். ஏன்னா இது வந்து ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு வந்து மனசுல இறங்குனா, அப்படி ஒரு விஷயத்த வந்து பொதுமக்கள் உருவாக்குவாங்க, ரசிகர்கள் உருவாக்குவாங்கன்றது இல்லையா? அது வந்து உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். நம்ம வந்து நாத்திகம், ஆத்திகம் அதுக்குள்ள போகாம, அன்பின் வெளிப்பாடுல மட்டும் நான் அந்த விஷயத்த சொல்றேன். சரிங்களா? அந்த அன்பின் வெளிப்பாடுக்காக அவங்க எந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். ஓகேவா? இந்த இன்சிடென்ட். அப்புறம் வந்து அடுத்த தெக்கு அப்படின்னா, பாண்டியராஜ் அவர்கள் தான். அவரோட மொழி வந்து ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அத வச்சு ஒரு இன்சிடென்ட் தான். கேஷுவலா நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அவர் வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கல்யாணத்துக்கு வராங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாண்டியராஜ் அவர்கள் கால்ல விழுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் விழுவாங்க சடனா. அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க போயிருக்காங்க இல்லையா? இதுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்ததுக்கு வந்து நன்றி சொல்லி யாரு? பாண்டியராஜ் அவர்கள் வந்து அதுக்கு சொல்லாம இருந்திருப்பார் போல. அதுக்குள்ளயும் காலம் கொஞ்சம் போயிருச்சு. எவ்வளவு தூரம் போயிருச்சுன்னா, கரெக்ட்டா 10 மாசம் போயிருச்சு. இத நான் எத வச்சு நானா மென்ஷன் பண்றேன் இந்த இடத்த. அவரோட இன்டர்வியூல கேட்ட விஷயத்தையும் இது இப்படித்தான் நடந்திருக்கும்ன்றத வந்து நான் பேசுறேன். மேபி இத வந்து பாண்டியராஜ் அவர்கள் பார்த்தாருன்னா, அந்த தம்பி சொல்றது கரெக்ட் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கண்டிப்பா அதுக்கு விளக்கம் குடுப்பாரு. அது என்னன்னா, ரிட்டர்ன் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு போனதுக்கு இவங்க வந்து நன்றி தெரிவிக்கல அப்படின்ற மாரி. வேற பிஸில இருப்பாங்களா, அந்த மாரி கூட இத வச்சுக்கோங்க. சொல்லக்கூடாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? அப்போ இப்படி இருக்கு. இந்த கேப் எதுக்காக நான் விடுறேன் அப்படின்னா சொல்லிடுறேன். இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருக்கார் இல்லையா? அவரு கால் வருது. பேப்பர்ல நியூஸ். இந்த மாரி பாண்டியராஜ் அவர்களுக்கு ஹீரோக்கு பையன் பொறந்திருக்கான் அப்படின்ற மாரி நியூஸ் வந்திருக்கு. கால் பண்ணி இந்த மாரி வாழ்த்துக்கள் சொல்லி, இந்த மாரி பையன் பொறந்திருக்கான்னு முடிச்சு அடுத்த கேள்வி கேட்டிருக்காப்புல. "எத்தன மாசம் ஆச்சு?" அப்படின்னு இருக்காப்புல. 10 மாசம் ஆச்சு. அப்படின்னு அடுத்த செகண்டு இதே ஆர்வத்த வேலையிலயும் காட்டணும் சரியா? அப்படின்ற மாரி ஏதோ சம்திங் சொல்லிட்டு உடனே ஃபோன வச்சுட்டாப்லயாம். எந்த அளவுக்கு அப்படின்னு பாருங்க. ஃபன்னா இருந்துச்சு இத கேட்கும்போது. இதுவும் பாண்டியராஜ் அவர்கள் பதிவு பண்ண விஷயம் தான். பட் அந்த கேப்க்கான இன்சிடென்ட் 10 மாசம் தான் அதுவும் தெரியும். ஸோ இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு இத நான் உங்களுக்கு கரெக்ட்டா டெலிவரி பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இதுக்கு விளக்கம் குடுக்கணும்னா மறுபடியும் பாண்டியராஜ் அவர்களே தான் வந்து விளக்கம் குடுக்கணும். ஸோ இது ஒரு இன்சிடென்ட். இப்போ வந்து நம்மளுடைய வில்லன் நம்பியார் அவர்கள். அவர் வந்து செம்ம ஃபன்னா 1999ல சன் டிவில உள்ள இன்டர்வியூ நெனைக்கிறேன் அது. அதோட கிளிப்பிங் பார்க்கும்போது அத பார்த்தேன். அதுல வந்து என்னன்னா, இந்த மாரி ஒரு பெர்சன் சம்ஒன் வந்து நார்மலா ரோட்ல பார்ப்பாங்கல்ல வரும்போது, "என் அண்ணன எதுக்கு அடிச்ச?" அப்படின்ட்டு இந்த வறண்டு இழுப்பாங்க இல்லையா? அந்த ஸ்டைல்ல பேசியிருக்காப்புல. அவர் இன்டர்வியூல அவர் பேசும்போது, நம்பியார் அவர்களுடைய அந்த ஃபேஸ்லயே அந்த ரியாக்ஷன் தெரிஞ்சது. எங்கள் வீட்டு பிள்ளை படத்த ஒட்டி. அப்போ வந்து, "நான் எப்பப்பா உங்க அண்ணன அடிச்சேன்?" அப்படின்ற மாரி பேசியிருப்பாங்க போல. அதுக்கு பிறகு, எங்க தலைவர அடிச்சுல" அப்படின்ற மாரி பேசியிருக்காப்புல. அப்புறம் தான் சரி எம்ஜிஆர் தான் சொல்ல வராங்களா அப்படின்ட்டு, "ஏம்பா என்னையும் உங்க தலைவர் அடிச்சாரு. அதெல்லாம் நீங்க கேட்கல அப்படின்ற மாரி பண்ணியிருக்காரு. ஆனா அவங்க குதர்க்கமாவே பேசியிருக்காங்க. அந்த குதர்க்கத்துக்கு
அந்த குதர்க்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னால ஒரு அபரிவிதமான ஒரு அன்பு இருக்கு. அதைத்தான் நம்ம பார்த்துக்கணும். அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னா, ரைட்டு இது அந்த டைப் நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி பாடிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. இது எல்லாமே எம்ஜிஆர் சார்ந்து மற்றவர்கள் வந்து அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்த விஷயம். அப்போ இப்ப பாருங்க, லதா அவர்களை பத்தி நம்ம ஒரு இன்சிடென்ட் பேசணும். எம்ஜிஆர் அவங்களுக்குள்ள இன்சிடென்ட் எப்படி நடந்தது, அவங்க கொடுத்த அன்பு பரிசுகள் 2 நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க யாரு பாண்டியராஜ் அவர்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க வி.கே. ராமசாமி அவரை பத்தி சொல்ல விட்டோமே, அது செம்ம இன்சிடென்ட். ஏன்னா எனக்கு ரொம்ப அது ஒரு ஃபேவரட்டான படம். பல்லாண்டு வாழ்க்கை தான். அந்த படத்துல வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. அத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பர்ட்டிகுலரா வந்து ஒரு இன்சிடென்ட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா இவங்க ஃபுல்லா கடன் வந்து வந்திருக்கு. ஏன்னா நடிக்கிறதுல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இவங்க ப்ரொடியூஸரும் பண்ணியிருக்காங்க வி.கே. ராமசாமி அவர்கள். அப்பம்போது வந்து அதுல ஏற்பட்ட நட்டம், இத வந்து மேனேஜ் பண்ண முடியாது இல்லையா? இப்படி வந்து இருக்குது. இப்படி இருக்கும்போது பர்ட்டிகுலரா என்னன்னா, இத சமாளிக்க முடியலன்ற இந்த தகவல கேட்டுட்டு எம்ஜிஆர் அவர்களே போயிட்டு, "சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னைய வச்சு ஒரு படம் பண்ணுங்க" அப்படின்ருக்காப்புல. என்னடா நம்ம சின்ன இதுல வச்சிருந்து பெருசா சொல்றாரே! ஏன்னா அப்ப வந்து அந்த ஒரு பொசிஷன்ல இருந்திருக்காங்க. அப்ப சொல்லும்போது, அப்புறம் "நீங்க பேப்பர்ல விளம்பரம் மட்டும் குடுங்க" அப்படின்ட்டு "மத்தத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னேன். மேக்ஸிமம் இந்த மாரி வந்து தலைவரா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், இன்னும் குறிப்பிட்ட அந்த ஒரு ஹை ரேஞ்சுல இருக்கக்கூடியவங்க இத பண்ணியிருக்காங்க. எத வச்சு சொல்றேன் அப்படின்னா, எந்திரன் படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து சூப்பர் ஸ்டார்கள் வாங்குன சம்பளம் இந்த பட்ஜெட்ல ஸ்டார்ட்டிங்ல ரூ. 1 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க அவ்வளோ பெரிய பொசிஷன் வந்துட்டு இத பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த மாரி எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாரி இன்னும் முக்கியமான ஹீரோக்கள் நம்ம அத பத்தி தனியா பேசலாம். இது வந்து நடந்திருக்கு. இதுல ஒரு ஹேப்பியான விஷயம் என்னன்னா, இதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. இத தாண்டி வந்து இப்ப ஃபன்னான ஈவென்ட்க்கு வரேன். பல்லாண்டு வாழ்க படம் நீங்க பார்த்திருப்பீங்க. கான்செப்ட் வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்ட் அப்ப. அப்ப டூயட் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு இருக்கும்போது, இப்ப நான் அந்த படத்துக்குள்ள போனாலும் நான் உள்ள ரொம்ப போயிருவேன். ஏன்னா ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம். இப்போ அதுல வந்து எல்லா கைதிகளையும் வந்து திருத்துற கான்செப்ட். திருத்துற கான்செப்ட்ல வந்து எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்ற காட்டும்போது நமக்கு ரியலா நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அவங்க வில்லன்லாம் பார்த்துட்டு அப்படியே எனக்கு ஒரு பயம் கலந்த ஒரு ஃபீல் எனக்கே அப்ப வந்தது. ஏன் நான் இத பதிவு பண்றேன் அப்டின்னா, அவங்களும் மத்த எல்லா படத்துல பார்க்கும்போது காமெடியா பார்த்தாலும் கூட, அந்த ரோல்ல ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நமக்கு வந்து பயங்கரமா அத டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இப்படிலாம் இருக்கும்போது, அவரோட கண்ண காட்டும்போது அந்த திருக்குறள் வரும். "அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனை தேவனென்று போற்றுவோம்" அப்படின்ட்டு ஒரு அட்டகாசமான பாட்டு. அப்போ வேற ஒண்ணும் இல்ல. இந்த லைட் விழுந்துருச்சு. அப்போ இந்த மாரி ஒரு இதுல, இப்படி ஒரு வாய்ப்பு எல்லாத்தையும் தாண்டி, அந்த படத்துல உள்ள கேரக்டர் வி.கே. ராமசாமி அவர்களே அத வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து எம்ஜிஆர் வந்து கொன்றணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது, இவர் தான் வந்து ஷேவ் பண்ணி விடணும் எம்ஜிஆருக்கு அப்படிங்கும்போது, அவர் கண்ண பார்த்தோனே அவங்க மனசு மாறிருவாங்க அப்படின்ற மாரிலாம் காட்டியிருப்பாங்க. எல்லாம் சரிதான். என்ன நம்பி நீங்க எப்படி இந்த கத்திய குடுத்து இப்படி ஒரு சீன்ல நடிக்க வச்சீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இத கேட்டோனே விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காங்க. இத நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்களேன். அப்போ வந்து இப்ப மாரி டம்மி கத்தி அப்படி இல்லாம ஒரிஜினல் கத்திய குடுத்து சம்திங் அந்த சீன்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்றது ஃபீல் ஆகுது. எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் பண்ணுவாங்களா? அப்ப அது பண்ணாம தான் இருந்திருக்காங்க. இதுக்கான எவிடன்ஸ் வந்து எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வி.கே. ராமசாமி அவர்களுடைய இன்டர்வியூல இருக்குது. ஸோ அதுல உள்ள தகவல் தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். அப்போ இப்படி ஒவ்வொன்னா இருக்குல்ல. இது மட்டும் கிடையாது. இப்ப மாட்டுக்காரன்ல வந்து இங்க வந்து பாருங்க அப்படின்ட்டு அந்த இன்சிடென்ட் சொல்றாங்க இல்லையா? அதாவது 2ண்ட் எம்ஜிஆர் உள்ள வருவாரு வீட்டுக்குள்ள மாட்டுக்காரன் உள்ள. அப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து தொழுவத்துல வந்து அந்த சீன் உங்களுக்கு தெரியும். அந்த சீன்ல வந்து அவர் வக்கீல் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவர் வந்து பால் கறக்கிறது, இந்த மெஷர் தூக்குறது இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது ஒரு பர்ட்டிகுலர் டயலாக் அந்த டைமிங்ல அவர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் வி.கே. ராமசாமி அவர்கள். அதாவது என்னன்னா, நீங்க வந்து பாருங்க அஜித் அப்படின்னு உடனே, ஏன் ஏசுநாதர் 2வது பொறந்துட்டாரா? பொறந்துட்டாரா? ஏசுநாதர் பொறந்துட்டாரா? அப்படின்னு அந்த ஒரு டயலாக்குக்கு எம்ஜிஆர் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காரு. இத வந்து இவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அத ப்ரிவ்யூ ஷோ போட்டு பார்க்கும்போது பக்கத்துல இருந்து பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? செம்மையா இருக்கு அந்த காமெடி டைம். நல்லா போடுறீங்க அப்படின்ட்டு ரொம்ப அப்ரிசியேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து இன்டர்வியூல பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ ஒவ்வொரு இன்சிடென்ட்டா நான் இப்ப ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? சும்மா அப்படியே ரஃப்பா அப்படி பார்க்கும்போது ஒரு லிஸ்ட் போட்டோம். இப்ப வி.கே. ராமசாமி அவங்க வந்தாங்க. அதுக்கு பிறகு சம்திங் இப்போ நான் பேசினேன். ஓகே இந்த 4 பேர் 5 பேர் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏதோ சம்திங் இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் மேபி விட்டுருக்கலாம். பட் இவ்ளோ பாயிண்ட்ஸ் சொன்னதுல இது எல்லாமே எவிடன்ஸ் இருக்கு. எல்லாமே ப்ரூஃப்ஸ் இருக்கு. இன்னும் கூட ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா
மறந்துனா கூட அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது ஸ்டார்டிங்கில் டு எண்டு வரைக்கும் வந்து இப்போ நம்ம எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசியிருக்கோம். இதில் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு வந்து எந்த இன்சிடென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ உங்களை நான் வந்து ஃபேன்ஸாக பார்க்குறேன். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருக்கீங்க இல்லையா? அவங்கள நான் ஃபேன்ஸாக பார்க்குறேன். உங்களுக்கு இதில் எந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது? அதில் அவர் பண்ண அந்த தட்லே எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சா கூட வந்துரும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா? அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இப்போதைக்கு வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களுக்கு எம்ஜிஆர் பற்றிய தகவல்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுபோக வந்து சினிமா துறை சார்ந்து நீங்கள் கேள்விப்படாத தகவல்கள் அதை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டு வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ரீசன்ட் டயத்தில் வந்து இதை மட்டும் நான் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த ரீசன்ட் டயத்தில் இப்போ கூலி படம் ட்ரெய்லர் வந்துச்சு இல்லையா? இதில் வந்து ஒவ்வொன்றா போட்டு டீகோடிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒருவேளை இது டைம் ட்ராவல் மூவியாக இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு இருக்குது. மேபி அப்படியா இருந்ததுன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் நடித்த ஃபஸ்ட்டு டைம் ட்ராவல் மூவி ஐ திங்க். வேறு எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுங்கள். அப்படி ஒன்று இருக்குது. 2வது வந்து அப்படி ஒண்ணு இருந்தது அப்படின்னா, அதில பார்ட் எடுத்தோம்னா, இன்னும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் அதிகமா இருக்கும். அந்த மிஷின் இல்ல அந்த கரண்ட் சேர் அப்படின்றதுல. இன்னொன்னு எல்சிக்குள்ள கனெக்ட் ஆகும், ஆகாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. லோகேஷ் கனகராஜா எப்படினாலும் ஒரு சின்ன ஒரு கிளிப்ப போட்டு விடுவோம். கொண்டு வந்துரலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாப்புலன்னா, அது அட்டகாசமா போயிரும். ஸோ அந்த இது போய்க்கிட்டு இருக்கு. பட் அது வந்து ஒரு டீகோடிங் வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டார்ட்டிங் சொல்றது வந்து ஒரு அடக்கம் பண்ற இடம் இருக்கு இல்லையா? சிலுவை வச்சு அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து எதையோ தோன்ற மாரி ஒரு பெர்சன். அப்புறம் அந்த லைட், இந்த லைட்டுன்னு கம்பேரிசன் போட்டு என்னென்னமோ போட்டு வீடியோ போட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இது அதுவா இருக்குமோ? இது இதுவா இருக்குமோ? அப்படி இப்படின்ற மாரிலாம் நமக்கு ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துது. ம். பட் அத பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது. அத மட்டும் நான் ஷேர் பண்ணிட்டு முடிச்சுடுறேன். லோகேஷ் கதையே யாருக்கும் புரிஞ்சிடவே கூடாது. நீங்க நார்மலா பார்த்துட்டு அங்க வந்தோம்னா வேற லெவல்ல பஞ்ச் டயலாக்கும் மத்த விஷயங்கள் அது இதுன்னு வச்சுட்டு ஒண்ணு சூப்பரா பண்ணிறணும். அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவர் எடுத்திருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி உங்களுக்கு வந்து அந்த இத பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சோ, அத வந்து நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப ஒரு ஹேப்பியஸ்ட் மொமெண்ட்டோட என்ன அப்படின்னா, சூர்யா அவர்கள் ஸ்டேஜ்ல வச்சு கன்டினியூவா வந்து அவங்களுடைய ஆரம் ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து இப்போ வந்து ஒரு உயர்ந்த இடத்த அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு வீடியோ போட்டு அதோடைய கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன். அத பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஸோ சூர்யா அவர்கள், அவரோட ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இதேபோல் விஜய் அவர்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல நடிகர்கள் ஒருங்கிணைந்த அமைப்பு எல்லாம் சேர்ந்து இந்த மாரி அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த மாரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எக்கச்சக்க படங்கள் பார்த்தா கூட முதல்ல நம்நாட வந்து ஃபுல்லா கதைய என்ஜாய் பண்ணிட்டு, அப்புறம் பார்த்த வீடியோக்கள், படங்கள்லாம் அடுத்து பேசலாம். லைட்டா சொல்லிடுறேன். இந்த படம் நீங்கலாம் பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பார்த்துருங்க. எல்லாமே சூப்பரான படம். அத லைட்டா சொல்லிட்டு நம்ம நம்நாடு கதைக்குள்ள போயிரலாம். அது என்னன்னா, நம்பர் 1 3 பிஹெச்கே. நிறைய கிராமத்து சைடுல பார்க்காம இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த படம் பார்த்துருங்க. செம்ம படம் அது. அதுக்கப்புறம் வந்து அமீர் கானுடைய அந்த வாலிபால் கோச் பண்றாரு இல்லையா? அந்த மூவி. அதில வந்து சித்தாரன்ற டீம் வந்து ஜெயிக்கிறது. மனநலம் பாதிக்கப்பட்டன்னு வச்சுக்கலாமா? இல்ல அவங்கள சிண்ட்ரோம் அதில எந்த கேட்டகரியில அத சொல்றதுன்னு தெரியல. தமிழ்ல சொன்னா நம்ம மாற்றுத்திறனாளி அப்படின்னு மட்டும் சொல்லலாம். அதில உள்ள டயலாக்கா இருக்கட்டும், படத்தில உள்ள கான்வர்சேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த படம் வந்து. அத கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே. இப்போ வந்து அத வந்து நம்ம தனியா டீட்டெயிலா ரொம்ப சூப்பரா, ரொம்ப லென்த்தான விஷயங்கள் அதில ரொம்ப நல்லா இருக்குது. அது பேசலாம். இன்னும் நெறையா அப்படியே லிஸ்ட் போட்டோம்னா இன்னும் நெறைய வரக்கூடிய ஒரு 4, 5 படங்கள் இருக்கு. பட் இப்ப நம்ம நன்னாடு கதைக்குள்ள போயிரலாம். நம்நாடு படத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்த பார்க்கும்போது எனக்கு என்னென்ன நினைவுகள் வந்தது அப்படின்றத அப்படியே லைட்டா ஷேர் பண்ணிக்கிறேன். ரஜினி படம், கரண்ட் விஜய். தளபதி விஜய். ஏன் அப்படின்னா, அப்படின்னு உங்களுக்கு நான் கதைய சொல்லிக்கிட்டே போம்போது எனக்கு இதோட கனெக்ட் பண்றேன். உங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகும். நம்நாடு கதையில வந்து அவரு வேல பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர நோண்டி விட்டுர்றாங்க. அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, சேர்மன் எலெக்ஷனுக்கு நிக்க போற ஒரு அந்த சூழ்நிலை வந்து உருவாகிறது. சேம் கதை தான் சிவாஜி மூவில இருக்கும். சூப்பர் ஸ்டார் இருப்பாரு. அவர ஒரே ஒரு பில்டிங் கட்ட விடாம, காலேஜ் கட்ட விடாம இருந்தவரு, ஊருக்கு நான் தொறப்பேன் அப்படின்ட்டு இறங்கிருவாப்புல. ஸோ இது அப்படியே இப்ப கரண்ட் பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்ன போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ
இப்போ இந்த கனெக்ஷன் எல்லாம் பொருத்தமா இருக்கா? ஓகே, இங்க போலாம். இந்த கதையில வந்து ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர ரொம்ப புகழ்படுறாங்க. அவர் தான் அந்த படத்துல வந்து குருவிகளுக்கு வந்து உணவு போடுறார். அந்த மாரி காமிக்கிறாரு. நீங்க இருந்தீங்கன்னா அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு சொன்னோனே, சரி அவரு படத்துல ஒரு வேள முதல்ல பார்க்கும்போது தோணும் இல்லையா? இவர் தான் எம்ஜிஆருடைய அண்ணன், நல்லவர். அப்படி இருக்கும் அப்படின்னு நெனைக்கிற டயத்துல ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்குமே தோணியிருக்கும்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத சொல்றேன். அப்படின்னு பார்த்தா செத்த நேரத்துல குருவிக்கு உணவு போட்டவர் கம்ப கொண்டே குருவிய வெளுக்கிறாரு. அவர் தான் பெரிய வில்லன் அப்படின்ற வில்லன் டீமுக்கே கேங் அப்படின்ற மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவரு தப்பானவரா இருக்கும்போது, அவர் அடுத்து என்ன பண்றாரு அப்படிங்கும்போது, வேலாயுதத்த போய் கொல்ற மாரி ஒரு சீன். இந்த வேலாயுதம்ன்ற கேரக்டர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு நல்ல கேரக்டரா இருக்காங்க. அந்த இப்போ வந்து எனக்கு நான் குழந்தையா இருக்கும்போது பார்த்துருப்பேன் இல்லையா? அந்த ஃபீல இப்ப நான் ஷேர் பண்றேன். இப்ப கன்னு, துப்பாக்கியிலே பெருசு பெருசா விதவிதமா பீரங்கி, என்னென்னமோ வச்சு சுடுறது வைக்கிறதுன்னு என்னென்னமோ எடுத்தாலும் நமக்கு அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த ஃபீல் நம்மள வந்து சில இடத்துல அட்டாக் பண்ணாது. பயம்லாம் வராது. தியேட்டரே பார்த்தாலும், அப்புறம் அப்படின்ற மாரி இருக்கும். பட் இதுல வந்து ஒரு ஃபீல் இருந்தது. என்னன்னா, அந்த கைத்தடி ஸ்டிக்க வச்சு நடந்து போற 3 ஸ்டிக் அப்படியே கேமரா முன்னால கொண்டு வந்து, அப்படியே அந்த கேரக்டர கொல்லுவாங்க. அப்படி கொல்லும்போது நமக்கே ஒரு பயத்த உண்டாக்குற மாரி 3 பேர் வந்து கழுத்துல அப்படி போட்டு, அத காட்டும்போது நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது? அந்த டயத்துல எனக்கு அந்த ஃபீல் உண்மையிலேயே இருந்தது. என்ன மாரி ஃபீல்னா, "ஐய்யய்யோ! கொல்ல போறாங்களே!" அப்படின்னு ஒண்ணு தோணும் இல்லையா? அந்த ஃபீல் இருந்தது. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தன பயங்காட்டுற பிரம்மாண்ட பொருள்லாம் தேவையில்ல. ஒரு சின்ன கம்பு போதும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். ஸோ, இப்போ வந்து அந்த வில்லன் கேங்க வந்து காமிச்சுடுறாங்க. இங்கிட்டு எம்ஜிஆர் வந்து டைட்டில் கார்ட்லயே காமிக்கும்போது புரட்சி தலைவர், அதுல புரட்சி நடிகர்ன்னு போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் புரட்சி தலைவர் அந்த இதுல புரட்சி நடிகர்ன்னு போடுவாங்கன்ற மாரி ஒரு ஞாபகம். அப்போ நாகிரெட்டி அழிக்கும் அப்படின்ட்டு போடும்போதே, அதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னா, விஜயா இன்டர்நேஷனல் புரொடக்ஷன் சம்திங் காட்டுவாங்க. அந்நேரம் வந்து அனுமார் தான் அவர தூக்கிட்டு போறாரு இல்லையா? அப்படிங்கும்போது ஒரு கொடியில பறக்கிற மாரி விஜயா புரொடக்ஷன் வரும் இன்டர்நேஷனல்ன்ட்டு. ஸோ, அந்த இதுல காமிச்சுட்டு ஓப்பன் பண்ணதுலருந்து எம்ஜிஆரோட கேரக்டர் ரிவீல் பண்ணுவாங்க. டைட்டில் கால்லே அது ரொம்ப நல்லா இருக்கும். எந்த மாரி ரிவீல் பண்ணுவாங்கன்னா, இப்போ ரம்னாவோட ஃபுல் கதைய சொல்லப் போறீங்களா அப்படின்னா, நான் ஷார்ட்டா சொல்லி ஃபுல்லா ஓவரால் ஒன் லைன்ல வந்து ஃபினிஷ் பண்ண போறேன். பட் வந்து எம்ஜிஆர வந்து எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுறாங்க அப்படின்றத சொல்லும்போது, ஒரு 3, 4 இன்சிடென்ட் வந்து காட்டுவாங்க. அதிலேயே வந்து அவர் எவ்வளோ ஒரு ஹியூமானிட்டி, எவ்வளோ ஒரு நேர்மையானவர் அப்படின்றத ஃபுல்லா ரிவீல் பண்ணிருவாங்க. இத நீங்க கண்டிப்பா நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓப்பனிங்லயே படத்துக்குள்ள இருக்க ஒரு சீனுக்கும், இவர் பண்ற ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு சம்பவம். ஓப்பனிங்லயே வந்து ஒரு பெர்சன் வந்து பஸ் ஸ்டாப்ல இருக்காருன்னு வைங்களேன். அவர்ட்ட பிக் பாக்கெட் அடிக்கிறத எம்ஜிஆர் வேகமா அத போய் தடுக்குறாரு, புடிக்கிறாரு, அவர் அடிக்கிறாரு. இதுதான் அவரோட ஓப்பனிங்கே. அதுவும் புத்தகத்த சொல்லணும்னா வழக்கம் போல, நான் ஏற்கனவே சொன்னதுலயும் அண்ணா படம் இருக்கும் இல்லையா? இதுல புத்தகத்திலேயே அண்ணா ஒரு பக்கம், ஒரு பக்கம் காந்தி இருக்கும். புத்தோட லெஃப்ட், ரைட் இருக்கும் இல்லையா? அதோட பக்கத்த சொல்றேன். அப்படிதான் காட்டும்போது பிக் பாக்கெட் அடிக்கிறாருன்னு போயிட்டு அவர அடிச்சு, அவருக்கு காச குடுத்து, இவர் அடுத்தடுத்து படத்துல செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நெறைய இருக்கும் இல்லையா? அத ஃபுல்லா காட்டுறதுக்கு ஓப்பனிங் இது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சைக்கிள்ல வர 2 பெர்சன் வந்து ஒரு லேடிய வந்து மறைக்கிறாங்க. மறைச்ச உடனே அவங்கள போய் தட்டி கேட்கும்போது அடிச்சு பறக்க விடுறது. அப்புறம் ஒரு பாட்டி. அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசானவங்க நின்னுட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து பஸ் ஏற முடியாம நிக்கும்போது அவங்கள பஸ் ஏத்தி விட்டுட்டு, அப்புறம் எல்லாரும் வரிசையில போங்க அப்படின்ற மாரி சொல்றது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஆம். ஈமுய்த்த பண்டங்கள். இத ஃபுல்லா வந்து ஒரு இடத்துல ஒரு தாத்தா வித்துக்கிட்டு இருப்பாரு. அடிச்சு பறக்க விட்டுருவாரு. வட்ட கிட்டலாம் மேல பறக்கும். ஸோ இது ஏன் நான் சிரிச்சேன் அப்டின்னா, இத வேற யாரும் பண்ணாங்கன்னா நமக்கு உண்மையிலேயே சிரிப்பா தான் இருக்கும். பட் அவங்க பண்ணிட்டு அடுத்த செகண்டே ஒரு சீன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஈமொய்த்த பண்டங்களை விக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பணம் குடுக்குற மாரி காட்சி வச்சிருப்பாங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே நீங்க போயிட்டு நம்னாரோட டைட்டில் கார்ட எழுத்து போடும்போது உள்ள சீன்ஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துச்சா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா பாருங்க. நான் பார்த்தது தான் சொல்றேன். ஓகேவா? இப்போ உள்ள போயாச்சு கதைக்குள்ள. இங்க உள்ள போனதுக்கு பிறகு, இப்போ இளநீ விக்கிறாங்க. இளநீ விக்கும்போது பாருங்க சேம் பிக் பாக்கெட் சீனு. இவரோட பர்ஸையே வந்து அடிச்சுட்டு போயிறாப்ல. அவர காப்பாத்த தான் எம்ஜிஆரே வந்திருப்பாரு. அப்ப இப்படி நடந்த உடனே, "எவ்வளோம்மா ஆச்சு? அதுக்கு சேர்த்து நானே குடுத்துடுறேன்" அப்படின்னு சொன்ன உடனே, ஏதோ ஒரு 50 காசு அந்த மாரி தான். 10 பைசா, 10 பைசா அந்த ஒரு ரேஞ்சில தான் இளநீ அந்த டயத்துல விக்குது. பாருங்களேன், இப்ப இளநீ ரூ. 35, ரூ. 40, ரூ. 50 வித்துக்கிட்டு இருக்கு. அப்ப எவ்வளோ கம்மியா இருந்திருக்கு பாருங்க அந்த டயத்துல. ஆமா என்னத்த சொல்றது? தங்கமே இப்ப விக்கிற ரேட்டுக்கு, அப்ப ரொம்ப கம்மியா இருந்தது. அதெல்லாம் மைண்டுக்கு வருது. அப்போ என்னன்னா, இது ஃபுல்லா ப்ராசஸ்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது, என்ன இந்த லைட்டையும் செக் பண்ணிக்கணும் அடிக்க இருக்கா இல்லன்னா சவுண்டே கேட்காது. ஏன்னா இதுல வந்து நான் வந்து ஒரு சைலன்ட் ப்ரூஃப் போட்டிருக்கேன். ஸோ இது ஆஃப் ஆயிடுச்சுன்னா, சவுண்ட் நான் பேசுறது கேட்காது. நான் மட்டும் வாய் அசைக்கிறது மட்டும் இருக்கும். அதனால தான். அப்போ இப்ப எந்த இடத்துல விட்டேன்? இளநீல விட்டேன். இளநீ வந்து இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் சேர்த்து நானே போட்டுறேன் அப்படின்னோனே இவரு இளநீ குடிப்பாரு. இளநீ குடிச்சிட்டே இருக்கும்போது நல்லா இருக்கு அப்படின்ற ஃபீலு.
குழந்தையா இருக்கும்போது பார்க்கும்போது இதோடைய தாக்கம் நான் குழந்தையா இருக்கும்போது சொல்றேன். அப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு அப்படியே படத்துக்குள்ளேயே மூழ்கிரும். இப்ப பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம நார்மலா எண்ணெய் கடையில சாப்பிடுவோம் இல்லையா? ஃபுல்லா இளநீய கவர் பண்ணியிருப்பாங்க. நம்ம கண்ணு முன்னாலே வெட்டுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி எஃபர்ட்லாம் அப்போ போடணும்னு அவசியம் இருக்காது இல்லையா? மேலெல்லாம் செதுக்கி வச்சிருப்பாங்க. அதை மட்டும் வெட்டி கொடுக்குற மாதிரி தான் அந்த இளநீயெல்லாம் இருந்தது. அதுக்காக சொல்றேன். 2வது வந்து ஃபுல்லாவே செட்டு. அப்போ பார்க்கும்போது அந்த ஃபீலே வரல. இப்போ பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகுது. செட்டு போட்டிருக்காங்க. கோர் செட்டு, ஆஃபீஸ் செட்டு அப்படின்றது ஃபுல்லாவே இதாகுது. சரி, ஓகே. இதெல்லாம் குறையே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு படம் முதல் தடவை பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில நமக்கு அந்த ஃபீல் பார்க்குறவங்களுக்கும் அதுக்குள்ள வந்து போயிட்டு எப்படி சொல்றது? அந்த இதுக்குள்ளலாம் போய் லாக் ஆயிருக்க மாட்டாங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து கதை வந்து ரொம்ப அழகா வந்து கொண்டு போயிரும். ஸோ, இது போயிருச்சு, நம்மள லாக் பண்ணிருச்சு அப்படின்னாலே அது வந்து அவ்வளோதான். இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ இதுக்கும் சேர்த்து நான் குடுத்துறேன்னா, இளநீய போகும்போது பாக்கெட்ட செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மணி இல்ல. அப்போ இந்த இடத்துல மணி இல்ல அப்படிங்கும்போது, சட்டைய புடிச்சிடுறாங்க. ஆரஞ்சு கலர் சட்டை நினைக்கிறேன். ஐ திங்க் சட்டைய புடிச்சிட்டு, "என்ன நீனா ஒண்ணும் சேர்க்கலையா? அவங்க கூட தான் வந்தியா? இதான் உங்களுக்கு பொழப்பாங்கும்போது" இவரு மனம் போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? வாட்ச கழட்டி குடுத்துடுறேன் அப்படின்ட்டு அவருடைய வாட்ச வந்து குடுத்துடுறாங்க. குடுத்துக்க பிறகு அங்க போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்பம்போது ஒரு சின்ன தாட் வருது. சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு. நம்ம முன்னாள் சிஎம் இல்லையா? அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட். எம்ஜிஆரும் சிஎம் தான், முன்னாள் சிஎம். ஓகே. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். அப்போ இந்த இடத்துல வந்து போனோனே அவங்களுக்கு ஒரு சின்ன தாட் வரும். அது என்ன தாட்டுன்னா, ஒருவேளை வந்து இவங்க வந்து அவர் உண்மையிலேயே அவருடைய பர்ஸ் வந்து தொலைஞ்சிருக்குமோ! நம்ம இத வாங்கிட்டு வந்துட்டோமே! சரி நாளைக்கு தான் குடுத்து வாங்கிக்கலாம். அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்டின்ட்டு ஒரு வியாபாரியா அந்த இடத்துல வந்து யோசிப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள அந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா? அந்த கான்வர்சேஷன்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா எந்த மாரி இருக்கும் அப்டின்னா, இன்னும் ரொம்பவே கொஞ்சம் பேட் வேர்ட் தான் பேசிக்க மாட்டாங்க அப்டின்ற மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு நடிப்பா இருக்கும் அந்த இடத்துல. அப்போ இது வந்துருச்சு. சரி நாளைக்கு போய் குடுத்துக்கலாம்ல அந்த மைண்ட் செட். இதுக்கு இடையில வந்து பக்கீரி யாருன்னா, ஜெயலலிதாவுடைய அண்ணன் அவர்களுடைய ஃப்ரெண்ட். வந்து வழக்கம் போல வந்து இது பண்ணிட்டு போயிருவாங்க. அவர் வழக்கம் போல அவர் குடிப்பாரு, சீட்டு விளையாடுவாரு அந்த மாரி காட்டியிருப்பாங்க. போயிருப்பாங்க. இந்த இடத்துல 2 விஷயத்த நான் ரிவீல் பண்ணிடுறேன். எம்ஜிஆர் அவர்களுடைய பேரு துரை படத்துல. ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் இந்த இடத்துல சம்பவமே அம்மு. இத வச்சு ரீசன்ட் படத்துல வந்து அவங்களுடைய செல்ல பேரு அம்மு அப்படின்றது மாரி, அவங்க பேசிய நான் ஒரு இடத்துல வந்து நான் கேட்டிருக்கேன். அது எதுக்குன்னா, அவங்க அம்மா வந்து அம்முன்ற பேர் எதுக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது அப்படியே இன்னும் எனக்கு மைண்ட்லயே இருக்குது. அந்த ஒரு இன்டர்வியூல அந்த ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன். அவங்களே சொல்லி ஒரு விஷயம். ரைட் ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னா, வீடியோ ப்ரூஃபே இருக்கு. இருக்கு நான் பார்த்துருக்கேன். அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து அம்மான்னு சொல்றதுக்கு பதிலா பிறந்தவுடனே எல்லாரும் அம்மா சொன்னாங்க. அதனால அம்முன்னு சொன்னாங்க. அதனால தான் அம்முன்னு வச்சேன்ற மாரி அவங்களே சொன்ன ஒரு இன்டர்வியூ வீடியோ கிளிப்பிங் நான் பார்த்துருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோல. அப்போ இந்த இடத்துல அம்மு அப்படின்றது வந்திருக்கு இல்லையா? ஸோ கனெக்ஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்மையா இருக்கா? அப்போ இப்ப என்ன அப்படின்னா, இவங்க மறுநாள் வராங்க. இளநீர் வித்துட்டு இருக்கும்போது ஏன்னா இப்ப நான் வந்து சுவாரஸ்யமான தகவல்கள வந்து அதிகப்படியா சொல்லிட்டு, அப்புறம் படத்துக்குள்ள அடுத்து போயிரலாம் அப்படின்ற ஐடியால தான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப நல்லா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான காட்சி. அதனால தான் இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. இதெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த படத்த பொறுத்தமட்டுல நம் நாடு படத்துல உள்ள சீன்ஸ மட்டும் நான் சொல்றேன். எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் நடித்த காதல் காட்சி. அருமையான காதல் காட்சின்னு போட்டிருப்பாங்க. ஒரு கண்ணாடில வந்து ஜெயலலிதா அவர்கள காட்டுற மாரி பாருங்களேன். அதாவது எப்படி சொல்றதுன்னா, சொல்றேன் இந்த விஷயத்த. அப்போ அந்த காதல் காட்சி அப்படிலாம் போட்டிருக்கிறாங்க. நான் என்ன நெனச்சுட்டேன்னா, அவங்க வந்து சேரிக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து, நான் சொல்ற பொண்ண தான் நீங்க கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நெனச்சேன். அப்படின்ற மாரி ஆன்ஸர் பண்ணுவாங்க. நான் என்ன நெனச்சுக்கிட்டேன்னா, ஓ! இவங்க ஒன் சைடா லவ் பண்றாங்க போல. ஸோ இங்க ஸ்டாப் ஆன உடனே, எங்க இந்த வேற ஒரு பொண்ணுன்னு இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஒருத்தவங்க வந்து இந்த மாரி 1,00,000 வாங்கி குடுத்துர்றேன். ரெடியா இருக்கு பொண்ணு. இப்ப நீங்க சேர்மன் ஆயிட்டீங்க. இது வந்து சேர்மன் ஆனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய டாக்கா இருக்கும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் நெனச்சத சொல்றேன். ஸோ ஒன் சைட் லவ் போல. அதனால அவ லைட்டா கோவப்பட்டுட்டு இருக்கான்னு அந்த இடத்துல கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் நான் பார்க்குற பொண்ண தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். அப்படின்ற மாரி சொல்லும்போது, நான் நேசிக்கிற பொண்ணு நீ தானே கண்ணாடி காட்டுற சீன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் தனித்தனி காதல் காட்சிகள்லாம் போட்டிருக்கு. அதுக்காக சொல்றேன். சரி, ஓகே, நம்ம இந்த இடத்துல வந்துருவோம். நீங்க மறுநாள் போய் வாட்ச குடுக்குறதுக்கு போம்போது வாட்ச் கிடையாது. இப்போ வந்து என்னப்பான்னு 3, 4 பேர் ஒண்ணு கூடிருவாங்க. பொதுவா ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கூடுவாங்கல்ல, அந்த மாரி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோனே ஒண்ணு கூடிருவாங்க. என்ன இளநீ விக்கிற பொம்பளைட்ட என்ன வாட்ச் கட்டிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருது அப்படின்னா, எம்ஜிஆர் ரொம்ப மனசு கட்டுப்பட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிறாரு. நம்மள யாராவது ஏமாத்துனா ஒரு மாரி கடுப்பா இருக்கும் இல்லையா? நம்மள ஏமாத்திட்டாங்க, அவாய்ட் பண்ணுவோம் இவங்கள அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் பொதுவாவே. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் தாட் வந்து எம்ஜிஆருக்கு வந்துருது.
அப்போ நம்ம தலைவர் என்ன பண்றாருன்னா போறாரு, இவங்க வாண்டடா என்ன சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன், கேளுங்களேன்ட்டு. ஏன்னா, அவங்க கஷ்டப்பட்டு ராப்போலாம் உழைக்கிற மாரி சீன்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, கிணத்துல வந்து தண்ணி இறைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அதுக்கப்புறம் நெல்லு குத்துறது, இந்த மாரி வேலைகள் பார்க்குறதெல்லாம் அப்படியே காட்டுவாங்க. அப்புறம் பணம் சேர்த்து வச்சுட்டு, அந்த அமௌண்ட்ட கூட அவங்க எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய ரெடி பண்ணிருவாங்க. ஒருத்தர் ரோட்ல போய்க்கிட்டு இருப்பாரு, இவங்க எண்ணெய் தேடிட்டு இருக்கும்போது, இந்த வாட்ச் எவ்வளோ இருக்குன்னு, ரூ. 200 சொன்னோனே, அவ்வளோவா அப்படின்ட்டு அதுக்காக ஆர்டர் பண்ணி, அந்த பணத்த குடுக்க போம்போது, இவர் அவாய்ட் பண்ணிக்கிட்டே போம்போது, இல்ல இந்த மாரி எங்க அண்ணா வந்து திருடன். உங்க அண்ணன் திருடனா? அப்படின்னு எம்ஜிஆர் கேட்கறது கூட ரொம்ப ஒரு ரொம்ப எதார்த்தமா இருக்கும். இல்ல நல்லவர் தான். அந்த பக்கீரு கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி காட்டுவாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் எல்லாமே போகும். இப்போ ஒரு படி மேல அடுத்து. அடுத்து அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடுத்த உடனே பணமா குடுப்பாங்க. பணமா குடுத்த உடனே இவங்க போயிட்டு ஒரு ரெட் கலர்ல சாரி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு குடுக்கும்போது, எனக்கு எதுக்கு அப்படின்ற மாரிலாம் போகும். அதுக்கப்புறம் இப்படியே போய்க்கிட்டே இருக்கும்போது, அங்க வழக்கம் போல இப்ப பாட்ஷாவ வந்து நீங்க கம்பேர் பண்ணலாம். இப்ப நான் சொல்லப்போற சீன்ல. எம்ஜிஆர் அவர்களுடைய அண்ணன் வீடு. அவங்க யாரு கீழ இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வில்லன் அவங்க டீமோட தான் இருப்பாங்க. சேம் அங்க நீங்க நெனச்சு பாருங்க. ரகுவரன் வந்து வில்லன் பாட்ஷால. சூப்பர் ஸ்டார் ரஜினி. என்ன நடக்குது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அவங்களுடைய அண்ணன் அப்படி இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ சொல் பேச்சு கேட்காம அதே மாரி தான் இதுலயுமே போகும். எனக்கு பார்க்கும்போது தோணுன ஃபீல் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுதான் ட்ரூ. அப்ப இப்படி போயிட்டே இருக்கும்போது, எம்ஜிஆர் அவங்களோட அண்ணன் பிறந்த படத்துல முத்து. முத்து சொன்னா கேட்பான் அப்படின்ற மாரிலாம் காட்டியிருப்பாங்க. அப்போ இப்படியே போயிட்டே இருக்கும்போது, இப்போ ஓவராலா வந்து உள்ள வந்து இப்போ ரஃப்பா கதைக்குள்ள போனோம்னா, பாட்டு அட்டகாசமான பாட்டு 2 பாட்டு இருக்கு. குழந்தைகள பத்தி 2 பேர் குழந்தைகள் நல்ல நடிப்பு. அவங்கள பத்தி பேசணும். அதுல ஒருத்தவங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். நடிகை ஸ்ரீதேவி அவங்க. குழந்தையா சின்ன பையனா ராஜுன்ற பேர்ல நடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த ஓவரால்ல வந்து அவங்க வீட்ட விட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் வெளிய வந்தோனே ஒரு பார்க்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து பொங்கல் கொண்டு வர்றது. அந்த கான்வர்சேஷன் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த பாட்டு சான்ஸிலே எனக்கும் ஃபேவரைட். உங்களுக்கும் நெறைய பேருக்கு ஃபேவரைட்டா இருக்கும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அதோடைய லைன்ஸ் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும். "பாலூட்டும் அன்னை, நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை, நல் வழிகாட்டும்." வரிகள் பாடுனா காப்பிரைட் அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. பட் வந்து என்னன்னா, இன்னும் நெறையா வரிகள்லாம் சூப்பரா இருக்கும். "மெய்யான அன்பே தெய்வீகமாகும்." அப்புறம் வந்து இன்னொரு ஒரு செம்மையான ஒரு லைன் இருக்கு. காப்பிரைட்டே வந்தாலும் பரவால்ல நான் சொல்லுவேன். என்னன்னா, "மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம்" அப்படின்ற மாரி லைன்ஸ். அதெல்லாம் லைன்லாம் சூப்பரா இருக்கும். இது ஒரு பக்கம் எங்கிட்டு இருக்கு அப்படின்னா, அங்க வந்து அவர் எலக்ஷன்ல ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு அட்டகாசமான பாட்டு இருக்கும். அதெல்லாம் செம்மையா இருக்கும். அதுலலாம் வந்து எனக்கு பார்க்கும்போது அதுல ஒரு ரெட் வித் ஒயிட் வித் ரெட்ல சாரி கட்டியிருப்பாங்க. அதுல 2 பேர கிராஸ் பண்ணி வந்துட்டு 3 பேர் உட்கார்ந்து போடுற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சிஎம் வந்து ஜெயலலிதா அவர்கள தான் நான் சொல்றேன். எக்ஸ் சிஎம். அவங்க வந்து கால ஊனி ஒரு ஸ்டெப் போடுவாங்க. நீங்க அப்படி உட்கார்ந்து குந்தி பாருங்களேன். அது கஷ்டமா இருக்கும். நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் அத ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா அவங்க ஸ்டெப் போட்டிருப்பாங்க. ஃபேஸ்ல அந்த மாரி எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஜெயிச்சுட்டு சிஎம் ஆன ஆர்டிஸ்ட். ஜெயிச்சுட்டு பாலிடிக்ஸ் ஆன ஆர்டிஸ்ட். ஸோ இப்ப நெறைய பேர் இந்த கூத்தாடி பிரச்சனை அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதுக்காக சொல்ல வரேன். எல்லாருமே ஆசைப்பட்டு தான் வந்திருக்கீங்க. எல்லா லிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும், எல்லாரும் படம் நடிச்சிருக்காங்க. அதுல வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு படம் அந்த மாரிலாம் வந்திருக்குது. நான் உங்கள கிண்டல் பண்றேன்லாம் நெனைக்க வேணாம். எங்கேயோ அதுல தான் வந்திருக்கீங்க. எல்லாருமே நான் சொல்றேன். எனக்கு எல்லாரும் பண்ற நல்ல விஷயங்களும் எனக்கு பிடிக்க தான் செய்யுது. இல்லன்னுலாம் சொல்லல. எல்லாருமே அங்க தான் வந்திருக்கீங்க. அப்புறம் வந்து விஜய் வந்தா மட்டும் அப்படியே போடுறது. அது என்ன அது பழக்கம் அது? நல்லாவா இருக்காது. அது கிடையாது. எல்லாருமே சினிமாவில் தோத்துட்டு வந்த அரசியல்வாதிகள். சினிமாவில் ஜெயிச்சுட்டு வந்த அரசியல்வாதிகள். அப்படித்தான் இருக்கு. எல்லாருமே நீங்க லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்புறம் நான் அரசியலுக்குள்ள போற மாரி ஆயிரும். பேசுற மாரி நம்ம படத்துக்குள்ள போகலாம். நான் உண்மைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்ப என்ன அப்படின்னா, இப்ப கதைப்படி வந்து அவர் சேர்மன் ஆன உடனே என்னென்ன பிரச்சனைகள், அப்போ வந்து அவர வந்து அப்ரோச் பண்ணும்போது எப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தேவைக்காகவே வந்து பயன்படுத்துற மாரி எல்லாருமே வராங்க. எனக்கு ஒரு 15 சீட்டு குடுத்துருங்க. எனக்கு அத பண்ணிருங்க, இத பண்ணிருங்க அப்படின்ட்டு. அப்போ அது எல்லாமே ஓவரால் வந்து பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேர்மை, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் இப்படிலாம் போயிட்டே இருக்கும்போது, இது அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒரு 10,00,000 வச்சு இந்த ரூ. 100 வீடு திட்டம் வாங்கி தரேன்னு எல்லாருக்கும் வசூல போட்டு, அதுல ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு, வில்லன் கேங் ஒரு விஷயங்கள் பண்ணிரும். அதுக்கு போகக்கூடிய விஷயங்கள், ஒரு வாத்தியாரு அவர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சம்பளமே அவருக்கு 10 மாசம் குடுக்க மாட்டாங்க. அவரு வந்து இறந்து போற மாரி காட்சி வச்சிருப்பாங்க. அந்த காட்சிக்கு பிறகு இவரு உள்ள வருதுன்னு அப்படியே காட்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு சின்ன சீன் சொல்றேன். இந்த படத்த வந்து பார்க்காத 2கே கிட்ஸ்க்காக சொல்றேன். இதுல ஒரு ரேஷன் கடை சீன்ஸ் ஒண்ணு இருக்கும்.
அது ஐ திங்க் அதில் வந்து ஏதோ வேற ஒரு ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. ரேஷன் கடை தானே போட்டிருக்கணும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்ட்டு. அகர் ட்ரிங்க்ஸோ ஏதோ பின்னாடி பேக்ரவுண்ட் அந்த டயத்தில் அந்த ட்ரிங்க்ஸை நம்ம குடிச்சது கிடையாது. அந்த டயத்தில் உள்ளது போல. இயர் அண்ட் இயர் பேக் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அப்போ நம்ம பிறந்திருக்கவே மாட்டேன் நான்லாம். அப்போ அந்த இதெல்லாம் காட்டுறாங்க. மேபி புண்ணியகோடி ஸ்டோரே ஏதோ ஒரு மைண்டில் இருக்குது. அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அப்படிதான் இருந்துச்சுன்னா அந்த ஒரு பர்ட்டிகுலர் சீன்ஸ் மட்டும் பாருங்களேன். நீ சீக்கிரம் வந்தா உனக்கு குடுத்துறணுமா அப்படின்ற மாரி, நீ வரிசையில வா போ அப்படின்ட்டு எம்ஜிஆர் வந்து பண்ணுவாப்புல அப்படி. அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நானும் வரிசையில தான் போய் நிக்க போறேன். வரிசையில வாங்கன்னு சொல்லிடுறது. ஒவ்வொரு இடத்துல அவர் பிரச்சனை பண்றாருன்ற மாரி காமிச்சு, அவர்ட்ட இருந்து வேலையெல்லாம் பறிக்க விட்டுருவாங்க. ஸோ அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாரு, நேர்மையா இருப்பாரு. அவருக்கான பதவி, யாரையாவது ஒருத்தவங்கள நோண்டி விட்டா ஒரு தனியா கடை ஆரம்பிச்சுருவாங்கன்றது வந்து இந்த இடத்துல பொருந்தும். இந்த இடத்துல கடை அப்படின்னு நான் சொன்னது வந்து பாலிடிக்ஸ்க்கும் பொருந்தும், சினிமாக்கும் பொருந்தும், எல்லா விதத்துக்குமே பொருந்தும். ஸோ அந்த மாரி யாரையும் நோண்டக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்பவே சொல்லிட்டு போயிருக்காங்க. ஹிஸ்ட்ரி வந்து எதுக்கு படிக்கணும்ன்ட்டு செம்ம படம் அது. ஜோதிகா அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஹிஸ்ட்ரி வந்து படிக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு தப்பு ஒரு இடத்துல நடந்திருக்குன்னா, அதே தப்பு திரும்ப நடக்காம இருக்கிறது தான் அத படிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ செம்ம மேட்ரு. அந்த படம் இப்போ ரீசென்ட்டா வந்த படங்கள் தான். ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி காலேஜ்ல அத சொல்லிக் குடுத்துருக்காங்க. ரீசென்ட்டா ஒரு 7 டூ 5 வருஷத்துல நான் சொல்ற அந்த கான்செப்ட் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அலெக்சாண்டரோட படையெடுப்ப எங்க பி.வி. வேல்முருகன் சார் வந்து அத பத்தி சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா, பர்ட்டிகுலரா வந்து படையெடுத்த டைம் இருக்கு இல்லையா? அது குளிர்காலத்துல அவர் எடுத்தாரு. அவங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க வந்து எதுல வல்லமையா இருந்தாங்க, இவங்க எதுல வீக்கா இருக்காங்கன்ற இந்த மாரி விஷயங்கள்லாம் தோத்துனால இது நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அத பார்க்கும்போது அவர் இந்த டயத்துல படையெடுத்திருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு அவங்கட்ட. அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இத நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சேம் இதுதான். இதுதான் ஹிஸ்டரியோட பாயிண்ட் ஆஃப்ல நம்ம கத்துக் குடுக்குற விஷயம். ஸோ இப்போ இதே இதுதான் நடந்திருக்கு அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். சும்மா சும்மா யாரையும் நோண்டக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்ப இங்கிட்டு வந்துருங்க. இப்ப கதைப்படி வந்து இவர் வழக்கம் போல ஒரு வேஷம் போடுற மாரி காட்டுறாங்க. இவர்ட்ட நெறைய பணம் இருக்கு. தங்க கட்டிகள் இருக்குன்னோனே, அத கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள், அது உள்ள பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். அப்படியே சேரி பகுதியில வந்து ஒரு மலையடி கீத்து சாங் இருக்கும். நா நன்னா 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 நன்னன்னன்னன்னன்னா தன்னன்னானன்னான அந்த பாட்டுல தன்னன்னன்னானன்னா நன்னன்னான செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. அப்போ அந்த பாட்டுல வந்து இதுதான் ஆடுறது. எதுக்கு இத சொல்றேன்னா, அங்க வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு, அப்படி இங்க வந்து ஒரு மாடர்ன் கேர்லா இங்க இருக்கிற மாரி காட்டுவாங்க. அவங்க வந்து கண்டுபிடிக்கிறது அப்படி இப்படின்னு போயிட்டு கடைசி கண்டுபிடிச்சோனே, அப்பவே வந்து என்ன கேமரா? மைக்ரோ கேமரா சொல்லலாமா? நேனோ கேமரா? ம். என்ன கேமரா சொல்லலாம்? பர்ட்டிகுலரா வந்து ஒரு குட்டியா இருக்கக்கூடிய ஒரு இதுல வச்சு வில்லன் கேங் வந்து பண்ண தப்பெல்லாம் எடுத்து, அவங்கள எப்படி மாட்டி விடுறாரு. அந்த சூட்கேஸ்ல இருக்கக்கூடிய பணம். ஒரு அவங்க அண்ணன் மேல பழிய போட்டிருப்பாரு. அவர் எடுத்துட்டு போயின்னோனே அவரே புடிச்சு வச்சுட்டு, அந்த பணம் வர்றதுக்காக காத்துட்டு இருப்பாருன்ற மாரி இந்த ஓவரால் நம் நாடு மூவி வந்து போகும். நான் வந்து அப்படியே ரஃப்பா சொல்லியிருக்கேன். நான் சொன்ன கதை கூட உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா படம் வந்து ஸ்டார்ட்டிங் டூ எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஃபுல்ஃபில்லான மூவி. எக்கச்சக்க படங்கள் வந்து இருக்குது. அது நம்ம அடுத்தடுத்து எம்ஜிஆர் அவர்களோட படம், புதுசா வந்திருக்கக்கூடிய சூப்பர் சூப்பரான மூவி அப்படின்னு நம்ம வந்து நெறையா சொல்லலாம். இப்போ வந்து இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம் நான் சில விஷயங்கள் சொல்லிர்றேன். அது என்ன அப்படின்னா, ம் பார்த்த சில ஷார்ட்ஸ்லாம் வந்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ரீசென்ட்டா ஒரு பஸ்ஸுக்குள்ள இருந்து அப்படியே போகும். இந்த வீடியோ நீங்க மேபி பார்த்துருப்பீங்க. அப்படியே பஸ்ஸுக்குள்ள கேமரா வெளியில போனோனே ஒரு ஹாஃப் சாரி கட்டியிருக்க ஒரு பொண்ணு குதிரையில வந்து போம்போது மேல ஜான்சி ராணின்னு போட்ட ஒரு வீடியோ. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ இந்த மாரி ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அது நெறைய வரும். இதெல்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே நம்ம வந்து அடுத்து ஃபுல் கதையா அதில உள்ள டயலாக் மாறாம இன்ட்ரஸ்டிங்கோட வந்து நான் சொல்லப் போறேன். இப்ப இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து ஒரு ஹாப்பி மூடுல கேமராலாம் செட் பண்ணி சரி பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கும்போது வால்பேப்பர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு மாரி ஃபீல் ஆயிருச்சு. சரி போய் பார்த்துக்கலாம். சம்மந்தமே இல்லாம சிரிக்கிறானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு சிலருக்கு ஏன் சிரிச்சேன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் ரகசியம். அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. ஓகே. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பேச போறோம் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு நான் தம்ப்நெயில்ல வச்சு விட்டுர்றேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி, தளபதி விஜய், அப்புறம் சூப்பரா நடிகர் திலகம், புரட்சி தலைவர் அப்படின்னு நெறைய லிஸ்ட்டே இருக்குது. ஒண்ணு ஒண்ணா பேசலாம். எல்லாமே வந்து மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தின அந்த மாரி விஷயங்கள் தான் சொல்லணும். வளருதே!
ஏன்னா என் மைண்ட் இங்கே இல்லை, அதனால தான் வளருது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, போகலாம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு வந்து 2 லைட்மேன் வந்து பேசிக்கிறாங்க. என்ன இன்சிடென்ட் பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து இன்னும் சாப்பிடல, வேகமா கூப்பிட்டாங்க வந்துட்டேன். சரி சேர்த்து மாத்து, மதியம் சாப்பிடு அப்படின்னு இருக்காங்க. சொல்லும்போது என்ன வான்கோழி பிரியாணியா போடுறாங்க மதியம் சேர்த்து சாப்பிடுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு ரைட்மேன் பேசுறாரு. இந்த படம் வந்து இந்த கான்வர்சேஷன் எங்க ஓடுது அப்படின்னா, ஆனந்த ஜோதி படத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய படத்துல வந்து லைட்மேன் வெளியில பேசிக்கிறாங்க. இத வந்து எம்ஜிஆர் கேட்டுறாரு. அப்போ வந்து புரட்சித் தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க எல்லாருக்கும் வான்கோழி பிரியாணி ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. ஆனா அன்னைக்கு வியாழக்கிழமன் அப்படின்றதுனால, அவர் வந்து அசைவம் சாப்பிட மாட்டாரு போல அன்னைக்கு. அதனால வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் சாப்பிடல. அப்ப கூப்பிட்டு கேட்டுருக்காங்க. கூப்பிட்டு கேட்கும்போது வந்து, "நீங்க சாப்பிட மாட்டீங்களா? அப்ப நீங்க சாப்பிடுற நாளா போட்டுருக்கலாம்ல." அப்படின்னு கேட்கும்போது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு வந்து அவருடைய வார்த்தைகள் போட்டு குடுத்திருப்பாரு. அவர் என்ன சொன்னாரோ, அத வந்து நானா உங்களுக்கு வந்து கன்வே பண்றேன். ஒருத்தவங்களுக்கு வந்து எது எப்ப தேவையோ, அத அப்ப குடுக்குறது தான் நல்லது அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இத பார்க்கும்போது வந்து, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரூவான விஷயம். கேட்டா, அப்படின்ட்டு போயிருவாங்க நெறைய பேரு. அப்படிலாம் எதுவுமே இல்லாம, ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு வந்து நம்ம உடனே பண்ணணும். அப்படின்னு அவங்களோட விருப்பத்த நிறைவேத்துற அந்த ஒரு மனது வந்து, எஸ், கடவுள். ரொம்ப ஹாப்பி மூடு. ஏன் அப்படின்னா, இந்த விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணதுக்காக. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அ ஆங்கர் அர்ச்சனா மேடம் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க வந்து செம்ம கேரக்டர். இந்த ஆப்போசிட்ல அந்த இன்டர்வியூ நீங்க பார்த்திருப்பீங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்பம்போது வந்து கம்பேரிசன் வந்து நடக்குது. அர்ச்சனா அவர்கள் தான் கம்பேரிசன் பண்றாங்க. எப்படின்னா, அந்த கம்பேரிசன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணலாம். எத வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிர்றேன். ஏன்னா சிலர் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்க பண்ணது கரெக்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னா, அவங்க கம்பேரிசன் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு கலரான ஒரு பெர்சன். இவங்க வந்து உலகத்துக்கே பிடிச்ச ஒரு கருப்பு அப்படிம்பாங்க. அப்போ அதாவது எம்ஜிஆர் அவர்களையும், ரஜினி அவர்களையும் இந்த இடத்துல கம்பேர் பண்றது. அப்போ அவங்க வந்து ரொம்ப சைலன்ட்டான ஒரு கேரக்டர். நீங்க அப்படியே ஒரு ஸ்பீடான கேரக்டர், ஸ்டைல் அப்படின்னு அந்த கம்பேரிசன் போய்க்கிட்டே இருக்கும். சூப்பர் ஸ்டார்ட்ட இருந்து வந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இல்ல, இல்ல அவங்கள யார் கூடயுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஒரு தெய்வ பிறவி அப்படின்ட்டு. நான் வந்து இத கம்பேர் பண்ணலான்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பிளேஸு அவங்க வந்து சினிமால ஒரு உச்சத்த வந்து அடையறாங்க. அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண யாராலயும் முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டா கூட, அதுக்கப்புறம் அந்த இடத்துல இப்ப தமிழ் சினிமா இருக்கு. அந்த இடத்த ஃபில் பண்ண ஒரு கேரக்டர் வந்தது சூப்பர் ஸ்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து அவங்க பெருந்தன்மையா வந்து அத வந்து இல்ல அவங்க தெய்வ பிறவி ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னா கூட, ஆனா அந்த பிளேஸ்க்கு வந்தாங்கன்றது உண்மதாங்க. ஸோ மொத்த ஒரு மக்களுக்கான அடுத்த ஒரு நாயகனா வந்து இப்போ வரைக்கும் கூலி வரைக்கும் வந்து ஸ்டாண்டர்டு படத்துக்கு வந்து கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும், வசூல் ரீதியா வந்து அடிச்சு போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக சொல்ல வரேன் நானு. இப்போ உங்களுக்கு அந்த கம்பேரிசன் ஏன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வந்தேன். மத்தபடி எல்லாருமே தனித்துவமானவங்க தான். ஒண்ணுக்கு ஒண்ணு கம்பேர் பண்ண முடியாது தான். பட் இந்த இன்சிடென்ட் இத பார்க்கும்போது. இப்போ வந்து என்னன்னா, கூடவே ஒரு விஷயம் சொல்லணும். அர்ச்சனா அவர்கள பத்தி அவங்க ரொம்பவே சாஃப்ட்டான கேரக்டர். நான் அவங்கள வந்து மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். எங்கன்னா மால்ல வச்சு அப்போ வந்து ஃபங்ஷன் போய்க்கிட்டு இருந்தது. அன்னைக்கு சம்திங் வந்து பர்ட்டிகுலரா அது ஒரு சுதந்திர தினம் தான் நினைக்கிறேன். சுதந்திர தினமா? குடியரசு தினமா? ஜனவரி 26 அந்த டயத்துல என்னன்னு தெரியல. ஸோ சுதந்திர தினம் தான் அது கன்ஃபார்ம் தான். ஸோ ஆகஸ்ட் அந்த டயத்துல தான். வருடம் வந்து ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி அந்த டயத்துல நினைக்கிறேன். 2, 3 வருடம் இருக்கும். அவங்க ரொம்ப சாஃப்ட்டா என்ட்ட பேசினாங்க. அவங்க மத்தவங்கட்ட பேசும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேனா, அப்போ ஒருத்தவங்க வந்து செல்ஃபி எடுக்க வந்தாங்க. எல்லாரும் வர சொல்லி செல்ஃபி எடுக்கும்போது எல்லாருக்கும் பொறுமையா ஃபோட்டோஸ்லாம் குடுத்தாங்க. இப்போ வந்து அர்ச்சனா அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆங்கர் அர்ச்சனாவ. அப்போ வந்து அவங்க என்னன்னா, அவங்க ஒரு ஒரு செகண்ட் இப்படி செல்ஃபி எடுக்கிற ஃபோட்டோ வந்து, "என் ஃபோன விட இது நல்லா தெளிவா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க ஏதோ அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஒரு ஃபேன் அவங்க கூட இல்ல. அடுத்த ஃபோட்டோ நான் தான் எடுக்க போறேன். என் ஃபோன்லாம் அவ்வளோ தெளிவா இருக்காது அப்படின்னு நான் இப்படி செல்ஃபி வைக்கிறதுக்கு இப்படி வைக்கிறேன். நீங்க அதாவது இந்த வார்த்தை எனக்கு அப்படியே மைண்ட்ல இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். என் ஃபோன் அவ்வளோ அழகா இல்ல அப்படின்ற மாரி ஏதோ சம்திங் சொல்றேன்னு நெனைக்கிறேன். நீங்க அழகா இருக்கீங்க, தெளிவா இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னோனே, எனக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி. எல்லார்ட்டயும் பொறுமையா இருந்து ஃபோட்டோ குடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டர். இது என்னோட அனுபவத்துல. அவங்க அன்னைக்கு ஃபுல்லாவே நாங்க அங்க தான் இருந்தேன். இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல அவங்க ஒரு ஃபங்ஷனுக்கு வந்திருக்காங்கன்னா, அந்த மால்க்குள்ள அந்த ஃபங்ஷன் போச்சு. அப்போ அந்த இன்சிடென்ட். ஸோ அத நான் ஹேப்பி டூ ஷேர். அந்த ஃபோட்டோ கூட என்ட்ட மெமரில எங்கேயாவது இருக்கும். ஸோ எடுத்தோம்னா நான் வந்து கண்டிப்பா போட்டு விடுறேன். ஸோ இட்ஸ் ட்ரூ. மேபி இது நான் என்னுடைய இன்ஸ்டால மேபி இருக்கும். நான் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். கட் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து நம்ம கன்டின்யூ பண்ணலாம். அப்ப இவங்கள பத்தி சொல்லிட்டேன்னா,
இப்போ உங்களுக்கு இருக்கும் நான் என்னடா ஒரு கேரக்டரை பற்றி பேசினா உடனே உங்களை நான் மீட் பண்ணின்னு சொல்கிறேன் அப்படின்னு இப்பவும் உங்களுக்கு தோணும். ஆனால் இதுவும் இப்போ நான் சொல்லக்கூடியதும் உண்மைதான். இது வந்து கவிஞர் முத்துலிங்கம். அவங்க வந்து வருடம் வந்து 1874 நினைக்கிறேன். அந்த டயத்துல மீட் பண்ணியிருக்காங்க. சில கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அப்படி 7 வருஷம் கழிச்சு மறுபடி வந்து அவங்களுக்கு வந்து பாரதிதாசன் விருது குடுக்குறாங்க. குடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் குடுக்குறாங்க. அப்படி குடுக்கும்போது கவிஞர் முத்துலிங்கத்த மறக்காம என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சோ அத ஃபுல்லா ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவிஞர் முத்துலிங்கம் அவர்களே வந்து பேசின வந்து வீடியோஸ் வந்து இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பத்திரிக்கையில இவங்க போய் வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்துட்டே இருக்கும்போது கருத்து ரீதியா பிடிக்கல அப்படிங்கும்போது அவங்க வெளியில வந்திருக்காங்கன்றத அவங்க இளைமறைகாயா சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெளிவா புரிஞ்சது. அப்போ அதுலேருந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க மறுபடியும் போயிட்டு வேலை கேட்டிருக்காங்க. வேலை கேட்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை அப்படின்றதுக்கு மீனிங் வந்து பத்திரிக்கை துறை சார்ந்து இருக்கிறது தாண்டி எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு குடுங்கன்றத எனக்கு வேலை குடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, இப்போதைக்கு பணத்த குடுத்துட்டு செலவுக்கு இல்லாம வந்திருக்காரு அப்படின்னு குடுத்துரும்போது, அந்த பணத்த வாங்கவே இல்ல. நோட் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு வேலை குடுங்க, பணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோனே, மறுபடி வருடங்கள் போகும். வருடங்கள் போகலாம் அப்படின்னு வீடியோ கட் ஆயிருச்சு. எஸ். ஓகே. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? கவிஞர் முத்துலிங்கம். அப்போ வந்து என்னன்னா, வருடங்கள் போனதுக்கு அப்புறம் கூட மேடையில வச்சு எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதா இப்போ நான் சொன்ன இந்த மொத்த இன்சிடென்ட்டையும் வச்சு ஷேர் பண்ணி, இப்படிலாம் இருந்தாங்க முத்துலிங்கம் அவர்கள் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து விருது குடுத்துருக்காங்க. ஸோ அதான் சொல்லலாம்னு வந்தேன். கட் ஆயிருச்சு. இப்போ பழையபடி வரேன். அங்க அர்ச்சனா அவர்கள நான் சந்திச்சேன்னு சொன்னேன்னா, இப்ப நான் முத்துலிங்கம் அவர்களையும் நான் சந்திச்சேன். என்னடா இது கதை விடுறா! அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுவும் உண்மை. அதாவது எனக்கு அவங்கள தான் நம்ம சந்திச்சோமா, அவங்க பேசுறத தான் கேட்டோமா அப்படின்ற அந்த ஒரு டவுட் எனக்கு இருக்கு. ஆனா நான் அவங்கள தான் சந்திச்சேன். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, உழைக்கும் கரங்கள்ல ஒரு பாடல் வந்து நான் இன்னும் செக் பண்ணல. அவங்க தான் எழுதியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த பாட்ட போட்டுவுட்டு பெரிய ஸ்கிரீன் எங்களுக்கு பண்ணாங்க. எங்க பண்ணாங்க அப்படின்னா, அருங்காட்சியகத்துல வச்சு பண்ணாங்க. வருடம் வந்து 2012, 13 இருக்கலாம். நான் சர்டிஃபிகேட்ட பார்த்தா தான் தெரியும். அது வந்து சிஎம் கேம்ப் வந்து நடந்துச்சு. அப்ப விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சார்பா வந்து நான் தான் அங்க இருக்கிறேன். இந்த கேம்ப் வந்து 2வது கேம்ப். அது எனக்கு உறுதியா சொல்ல முடியும். ஏன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கேம்ப் வந்து நான் திருச்சியில அட்டெண்ட் பண்ணேன். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சார்பா நான் தான் வந்து அதுல செலக்ட் ஆயிருந்தேன். அப்போ என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இப்டி பாருங்களேன். எம்ஜிஆர் அவர்கள் ஒருத்தவங்க கூட நட்பா இருக்காங்க. அவங்களுக்கு பின்னால சிஎம் ஜெயலலிதா அவர்கள் அத வந்து கன்டின்யூ பண்ணியிருக்காங்க அப்டின்னு சொல்ற அந்த ஃபீல் வந்து எனக்கு தெரியுது. தேவா அவர்கள்லாம் வந்தாங்க. நம்முடைய தேனிசை தென்றல் தேவா தான் சொல்றேன். தேவா வந்து அதுக்கு முன்னாடி இங்க வந்திருந்தாங்க. அடையார் யூத் ஹாஸ்டல் வந்திருந்தாங்க. இது வந்து அருங்காட்சியகத்துல நடக்குது. எனக்கு அந்த அப்டி கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள இருந்தது அருங்காட்சியகத்துக்குள்ள. அந்நேரம் வந்து எம்ஜிஆர் பத்தின சில தகவல்கள்லாம் ஷேர் பண்ணி, எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது. கவிஞர் முத்துலிங்கம் தான் அங்க வந்தாங்களா? அப்டின்ற அந்த டவுட் இருந்துச்சு. இத கிளியர் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியா. ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். அந்த வருடங்கள்ல நடந்த அந்த ஃபங்ஷன எடுத்து பார்த்துட்டு, இப்ப நான் மட்டும் அங்க இல்லல்ல. என் கூட வந்து கரெக்ட்டா எண்ணி 100 பேர் இருந்தாங்க. 100 பேர்ன்றது ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே. அப்ப அந்த 100 ஸ்டூடண்ட்ஸுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டா வந்திருந்தவங்க, அவங்க எல்லாருக்குமே ஆமா இவங்க தான் வந்தாங்க. கவிஞர் முத்துலிங்கம் தான் அந்த பையன் சொல்றது உண்மைதான். அப்படின்ற அந்த லிங்க் இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த வீடியோல அவங்க எப்படி இருந்தாங்களோ, அப்படியே தான் நான் வந்து பார்த்தேன். எனக்கு முன்னாடி தான் அந்த "உலகங்கரங்கள்" பாட்டு போட்டது. இவங்க இங்க இருந்தது. அந்த இன்சிடென்ட்லாம் வந்து நம்ம இவங்கள எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இது வந்து கிளிக் ஆச்சு. ஸோ 100% அவங்க தான் கன்ஃபார்மா. இன்னும் எடுத்து பார்த்தா இன்னும் தெரிஞ்சிரும். சர்டிஃபிகேட் மத்த இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, அந்த நிகழ்ச்சியில யார் யார் வந்தாங்க, அந்த டீட்டெயில் எடுத்தோம்னா தெரிஞ்சிரும். ஓகே. எதுக்கு நான் இவ்ளோ அழுத்தமா சொல்றதுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். என்னடா அங்க அப்படி சொன்னா, எங்கள மறுபடியும் அவங்க மீட் பண்ணீங்க. மறுபடியும் இங்க சொன்னா நீங்க என்ன ஃப்ராட் அப்படி சொல்லிறக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஓகே. இப்ப நம்ம போலாம். இப்ப அடுத்த இன்சிடென்ட் வந்து இப்போ வந்து ரொம்ப சுவாரஸ்யமான, இன்ட்ரஸ்டிங்கான எனக்கு ரொம்ப பெர்சனலா கனெக்ட் ஆன ஒரு விஷயம். இவங்கள நான் மீட் பண்ணல. அதனால நான் மீட் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். ஸோ டோன்ட் வொரி. நம்ம இத கன்டின்யூ பண்ணலாம். அதாவது இது இப்ப நான் பேசக்கூடிய விஷயம் வந்து எந்த இன்டர்வியூல உள்ளது அப்படின்றத சொல்லிர்றேன். பெப்சி உமா அவர்கள் வந்து இளைய திலகம் பிரபு அவங்கள எடுத்த இன்டர்வியூல வந்து இத வந்து பிரபு அவர்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன் நான் இத சொல்லிட்டு நான் அந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, நம்ம சொல்றது எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். சிலர் நம்பாம இருக்கலாம். ஸோ நம்ம உண்மைய மட்டும் தான் இப்ப நம்ம ஷேர் பண்றோம். அப்படின்றதுக்காக தான் யாரு, எங்க அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். இது என்ன அப்படின்னா, பர்ட்டிகுலரா வந்து நாகேஷ் அவர்கள வந்து நான் நாகேஷ் அங்கிள் தான் சொல்வேன் அப்படின்ட்டு பிரபு அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த அந்த காலகட்டத்தில நடந்த இன்சிடென்ட் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? இதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ப்ரூஃப் இல்லாத ஒரு விஷயமும் சொல்றேன். ப்ரூஃப் இருக்கு. எஸ். என்ட்ட தான் ப்ரூஃப் இல்ல. நம்ம இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் ப்ரூஃப் இதுக்கு. அத நான் அப்புறம் சொல்றேன். இத ஃபர்ஸ்ட் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
திருவிளையாடல் படத்துல வந்து அந்த காட்சிகள் ஃபுல்லா எடுத்து முடிச்சுட்டாங்க. சிவாஜி அவர்களுக்கு பின்னாடி போயும் சில ஆக்ஷன் அதெல்லாமே நாகேஷ் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இத பார்த்துட்டு நல்லா இருக்கு. இத கட் பண்ணிருவாங்களோ அப்படின்னு நாகேஷ் அவர்களுக்கு ஒரு சின்ன மனசுக்குள்ள தோணும் இல்லையா? அந்த ஒரு விஷயம் தோணியிருக்கு. அப்படி பார்த்துட்டு சிவாஜி அவர்கள் பார்த்துட்டு டைரக்டர்ட்ட சூப்பரா இருக்கு. இத கட் பண்ணிருங்க வேணாம். ஒரு ஃப்ரேம் கூட கட் பண்ணக்கூடாது. அப்படியே வைங்க அப்படின்ருக்காங்க. இத கேட்டுட்டு அப்படியே நெடுஞ்சான் கிடையா விழுந்துட்டாங்க. இப்போ நான் வாரேன் விஷயத்துக்கு. இத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ரூஃப் இருக்கு. இப்போ இன்னொரு விஷயத்துக்கு ப்ரூஃப் இல்லாத விஷயம் சொல்றேன். நடிகர், காமெடி நடிகர் மயில்சாமி அவர்கள் இதே மாரி ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு பாக்யராஜ் அவர்கள் கால்ல சொல்லுவாங்க சாஷ்டாங்கமா விழுதுன்னு அந்த மாரி விழுந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு நடந்த ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்ட்டா மயில்சாமி அவர்கள் இறக்கறதுக்கு ஒரு 6 மாசம் டூ 1 இயர்க்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட். இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து அங்க நடக்கக்கூடிய விஷயத்த ஒவ்வொரு விஷயமா கன்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாரி பாக்யராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. மயில்சாமி அவர்கள் வந்திருக்காங்கன்னு ஒரு இன்சிடென்ட்டா அத ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஐபின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்க நடந்த இன்சிடென்ட்ட என்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இந்த மாரி மயில்சாமி அவங்க வந்தாங்க. வந்தவுடனே பாக்யராஜ் அவங்க கால்ல விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எனக்கு ஷேர் பண்ணாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த குரு பக்தி வச்சிருக்காங்க அப்படின்றது எனக்குள்ள ஃபீல் ஆச்சு. ஸோ இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன கனெக்ட் ஆகுது அப்படின்றனால தான் நான் அந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ இப்ப நான் சொன்னதுக்கு எதுவும் ப்ரூஃப் இல்ல அப்படின்னு நினைக்க வேணாம். அது பாக்யராஜ் அவர்கள் வந்து என் கால்ல வந்து விழுந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு வந்து இத எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஸோ அங்க நடந்த இன்சிடென்ட் இதுதான். அந்த ஒரு குரு மரியாதைக்காக நான் வந்து இத நான் ஷேர் பண்றேன். ஸோ இதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்ல. ஸோ நடந்த இன்சிடென்ட் இது ட்ரூ அப்படின்றதுக்கு இருக்குது. அவங்க சந்தித்த ஃபோட்டோக்கள் அது ஃபுல்லா என்ட்ட இருக்குது. நான் நேரம் வரும்போது கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? யார வந்து சந்திச்சாங்க, அந்த விஐபி அவங்கள எப்படி சந்திச்ச பட விஷயமா போயிட்டுருக்கும்போது, எனக்கு என் கூட அவங்க டச்ல இருந்தாங்கன்றதுக்கான ப்ரூஃப்லாம் என்ட்ட இருக்குது. ஸோ அது. இப்போ வந்து என்னன்னா, இப்ப ஷேர் பண்ணிட்டே இருக்கோம்னா, இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு உயரத்த அடையறாங்க இல்லையா? உயரம் சொல்றது வந்து அவங்க துறை சார்ந்து நான் சொல்ல வரேன். இதுக்கு பின்னால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கும். சரிங்களா? அந்த சீக்ரெட்ட நான் வந்து இப்ப ரிவீல் பண்றேன். இதுவும் ஒரு சீக்ரெட் அப்படின்ற மாரி. அது என்ன அப்படின்னா, நாகேஷ் அவர்கள் வந்து டைரக்டர் ஓகே சொன்னா கூட, அவங்க வந்து லைட் மேன பார்த்திருக்கிறாங்க. இது வந்து நாகேஷ் அவர்கள் பேசின ஒரு வீடியோ ஃபுட்டேஜ்ல தான் நான் பார்த்தேன். அப்ப என்ன அப்படின்னா, "ஓகேவா?" அப்படின்னு கேட்டானே அப்படின்ருவாங்க. ஓகேவா இருந்துச்சுன்னா, "சூப்பர்" அப்படிம்பாங்க. அப்படி இப்படின்ட்டாங்கன்னா, நான் டைரக்டர்ட்ட போய் இன்னொரு தடவ நான் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டு நான் பண்ணுவேன். அவங்களும் எனக்கு ஓகே சொல்லிருவாங்க. இன்னொன்னு பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவர பார்ப்பேன். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஜனரஞ்சகமா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப நாகேஷ் அவர்கள பத்தி 2 விஷயம். 3வது விஷயம் சொல்லும்போது எனக்கு ஒரு அப்படியே பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஃபீல் வரும் இல்லையா? அதாவது நீங்க அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகும் இல்லையா? அந்த மாரி எனக்கு ஒரு டச்சா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, சிவாஜி அவர்கள் இறந்த பின்னாடி நான் சொல்ற இன்சிடென்ட் அவங்க வீட்ல போயிட்டு ஒரு ஓரமா வந்து நாகேஷ் அவர்கள் இப்ப இல்ல அவங்க அப்படின்ட்டு அவங்க போய் அப்படியே படுத்துட்டாங்களாம். அப்போ இல்லன்றத ஏத்துக்கவே முடியாம இருக்கிற அவங்க கூட ஒண்ணா இருந்திருக்காங்க, நடிச்சிருக்காங்க, அவங்க கூட அவ்வளோ பழகியிருப்பாங்க அப்படிங்கும்போது, அத தாண்டி அந்த உணர்வு இருக்கு இல்லையா? அத வந்து நான் நான் சொன்னேன் இல்லையா, பச்சிமா பிரபு அவங்களுடைய அந்த இன்டர்வியூல வந்து நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ, அதுல இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே பார்க்கும்போது, அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதோடைய நினைவுகள் நமக்கு ஒரு தாக்கத்த குடுக்கும் இல்லையா? அப்போ எனக்கு அந்த ஃபீல் வந்தது. ஆமால்ல அப்டின்ட்டு. இப்போ ஒரு விஷயம் சொல்லப் போறேன். இது வந்து தளபதி விஜய். எஸ். இது நீங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா தான் இருக்கும். சித்தார்த் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் கூட அந்த நட்பு பத்தி பேசும்போது, அப்படியே லைட்டா பொறாமலாம் இல்ல. இருந்தாலும் லைட்டா பொறாம தான். அப்படின்ற அளவுக்கு அது இருந்தது. அது என்ன அப்டின்னா, சித்தார்த் அவர்கள் வந்து அவங்களுடைய படத்துல நடிச்ச சீன்ஸ வந்து சம்திங் இது சொன்னாங்க அந்த படம் பேர் கூட. எனக்கு சரியா அது வந்து தெரியல. ஆனா அந்த இன்சிடென்ட்ட வந்து சொல்றேன். அவங்க பண்ணத மொபைல்லாம் எடுத்து அப்படி காமிச்சு, இந்த மாரி எப்படி நடிச்சு காட்டு அப்படிலாம் கேட்கல. அவங்க பண்ணத அப்படி தளபதி விஜய் வந்து நடிச்சு காமிச்சு, எப்படி அப்படின்னு கேட்கும்போது, "ஏய் நான் அப்படிலாம் பண்ணலையே" அப்படின்னு சித்தார்த் "நீ தான்டா பண்ண சொல்லு. நீ எப்படி பண்ண அத சொல்லு" அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து நடிச்சே காமிச்சிருக்காங்க. இந்த மாரி ஒரு 1, 2 டைம்ஸ் நடந்திருக்கும் போல வேற வேற சீன்ஸ். அத வந்து இது பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது கேட்கும்போது ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு. அது என்ன அப்படின்னா, நான் அவங்கள விஜய்ன்னு தான் கூப்பிடுவேன். ஆனா இப்போ உள்ளவங்க அவங்க கூட இருக்கவங்கலாம் அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்படி கூப்பிடாத, இப்படி கூப்பிடாத. அந்த மாரி ஏதோ பண்ணி விட்டுருப்பாங்கல்ல. ஆனா அவரு எப்பவுமே அதே மாரி தான் இருப்பாரு. எப்பவுமே அதே கியூட்ல தான் இருப்பாரு அவரு. அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது, அந்த நெருக்கமா பழகும்போது உள்ள நட்ப தாண்டி, அவங்க எவ்வளோ கூட இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடமா பழகுறதுக்கு ஒரு இடம் குடுப்பாங்க இல்லையா? அது ஃபுல்லா வந்து ஃபீல் ஆச்சு. எஸ் தளபதி இஸ் கிரேட் அப்படின்ட்டு.
இந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியா வந்து ரத்தினம் படத்தை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னா, அது ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு அதுக்கான நேரமே இல்லாம போயிருச்சு அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா, அது வந்து நல்லா கனெக்ட் ஆச்சு. அதோட பிளாட் என்னன்னு தெரியாது. ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஓவராலா வந்து ஒரு ஆக்சிடென்ட் அது கூட நடக்குது அப்படின்ற மாரி, தல அங்க கிடக்கு, இங்க கிடக்கு அப்படின்ற மாரி போட்டு அந்த கதை அப்படியே ஆரம்பிக்கிற மாரி போகும். படத்துடைய முதல் ஒரு 10 நிமிஷம் என்ன நடக்குது, என்னன்னே தெரியாத மாரி இப்படி வந்து அப்படி கனெக்ட் ஆவீங்க. கனெக்ட் ஆனோனே உங்களுக்கு லைட்டா கில்லி ஃபீல் வரும். அந்த ஒரு வேகம், அந்த ஃபைட், அந்த துரத்துற சீன் அது அந்த மாரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே உள்ள போகும்போது அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட்டு எந்த போச்சு அந்த தகவல் நான் வந்து சரியா பார்க்கல. ஆனா சரியா போகல அப்படின்ற மாரி தகவலும் வந்துச்சு. ஆனா படம் ரொம்ப நல்லா இருந்தது. அது அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு லவ்வ சொல்ல வரும்போது, இது அதுக்காக கிடையாது. இந்த மாரின்னு அந்த ஃபோட்டோ ரிவீல் ஆகும் இல்லையா? அவருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டா எல்லாம் ஓவராலா பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி பார்க்கும்போது, இந்த படத்த பத்தி அப்பவே சொல்லியிருக்கலாமே, பேசியிருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் வந்தது அதுக்காக தான். சரி ஓகே. இந்த வீடியோல வந்து அதிகப்படியான தகவல நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். இது கூடவே வந்து அடுத்த ஒரு வீடியோல இந்த மாரி சூப்பரான தகவலா ஷேர் பண்றேன். பாய். ஹாய். இன்னைக்கு சவுண்ட் கம்மியா இருக்குல்ல? எஸ். கொஞ்சம் சவுண்டா ஒரு எனர்ஜியோட தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் 2, 3 பாட்டு. அத பார்த்துட்டு செம்ம எனர்ஜியா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு சின்ன ஒரு கவிதை மாரி ஒண்ணு பார்த்தேன். அத பார்த்தோனே அப்படியே டோட்டலா எல்லாமே அப்படியே சைலன்ட் மோடுக்கு என்னைய கொண்டு போயிருச்சு. அது என்னன்னா, அதோடைய கான்செப்ட்ட மட்டும் ஷார்ட்டா சொல்லிர்றேன். யாருக்குமே எதுவுமே குடுக்காம, தனக்குள்ளேயே வச்சிருந்து, கடைசி குப்பையில வீசப்படும் காலண்டர் பத்தின ஒரு விஷயம். கடைசி தேதி கிழிக்காம இருக்கிற காலண்டர் வந்து ஃபுல்லா போயிரும் இல்லையா? இங்கேயும் ஒரு காலண்டர் இருக்கு. அதுல டேட் கிழிக்கிறதே கிடையாது. ஸோ அது அப்படியே இருக்குது. அப்படிங்கும்போது அது எங்க போகும் அப்படின்ற ஒரு மைண்டா வந்தது. அத பார்க்கும்போது தான் எனக்கு அப்படியே டோட்டலா அது கடைசியா பார்த்தது. ஆனா பேசணும்னு நினைச்சது வந்து நான் வந்து எம்ஜிஆர் சாங்ஸ் பார்த்தேன் 2, 3 செம்ம என்ஜாய்மென்ட்டு. அப்புறம் நெறைய கவிதைகள்லாம் வந்துச்சு. அப்புறம் ரொம்பவே ஹார்ட் டச்சா ஒரு மீம் இப்ப அடுத்து ஒண்ணு போடப் போறேன். இதுல தான் போடுவேன். அது வந்து என்னன்னா, நான் போடுற மீம் வந்து எவ்ரி ஃபாதர்ஸ் லைஃப் அப்படின்றதுக்கு அது மேட்ச் ஆகும். அந்த கான்செப்ட்ட நான் சொல்லிர்றேன். அது வந்து ஒரு ஹாலிவுட் மூவில உள்ளதுன்றதுனால, தமிழ்ல உள்ளவங்களுக்கு அது என்ன ஒரு இமேஜ் போட்டு சாக்ரிஃபைஸ் லைஃப் போட்டிருக்கான். ஒண்ணும் புரியல அப்படின்னு வந்துரக்கூடாதுன்றனால அந்த கான்செப்ட்ட சொல்லிர்றேன். தீக்கு நடுவுல வந்து ஒரு பெர்சன் நிக்கிற மாரி வந்து அந்த இமேஜ் இருக்கும். அதுல தான் நான் வசனம் எழுதப் போறேன். பட் அந்த கான்செப்ட் எத பத்தினதுன்றத சொல்லிர்றேன். நான் போடுற மீம் வந்து உங்களுக்கு ரொம்ப புரியும். பார்த்தவங்களுக்கு. இங்கிலீஷ் படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். இப்ப நான் சொல்ற கான்செப்ட்ட கேட்டதுக்கு அப்புறம் வந்து ஓவராலாவே புரியும். அது என்ன அப்டின்னா, ஒரு தீக்கு நடுவுல வந்து ஒரு ஃப்ளைட் வந்து மாட்டிக்கிறது. குழந்தைங்கலாம் உள்ள இருக்கிறாங்க. எல்லாரையும் காப்பாத்தி தான் அந்த ஃப்ளைட்டுக்குள்ள கொண்டு வராங்க. சுத்தி தீ எரிஞ்சுகிட்டே வருது. இப்போ வந்து தப்பிக்கிற நேரம் வந்தாச்சு. அப்போ வந்து உள்ள வந்து ஃப்ளைட் ஓட்டுறவங்க வந்து வண்டி எழும்ப மாட்டேங்குது. ஐ மீன் ஏரோப்ளேன் மேல போ மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அதுல உள்ள சீட்ட பிச்சு வெளியில எறியுறது. இன்னும் மத்த திங்ஸ் இருக்கும் இல்லையா? தேவையில்லாத திங்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ட்டு. அது எல்லாமே வந்து லக்ஸூரியஸா இருக்கும். இப்ப நம்ம ஒரு உட்கார்றோம், சாஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு லக்ஸூரியஸான பொருளா தான் நம்ம பார்ப்போம். பட் அந்த இடத்துல வந்து வெயிட் அதிகமா இருக்கிறதுனால எழும்ப மாட்டேங்குது. ஒவ்வொரு பொருளா தூக்கி எறியும்போது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்ற மாரி அந்த காட்சி போகும். இது ஒரு படத்துடைய கிளைமாக்ஸ் காட்சி தான். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அது வேற மாரி போயிட்டு இருக்கு. எப்படின்னா, அந்த பதட்டம் எப்படி இருக்கும்? சுத்தி தீ எரியுது, நடுவுல ஒரு ஏரோப்ளேன் இருக்கு அப்படின்ற அந்த ஃபீல் உங்களால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அப்படி இருக்கும்போது வந்து நீங்க மிராக்கிள நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா நீங்க வந்து கண்ண மூடி 3, 2, 1 சொல்லுங்க. 1, 2, 3 சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப வந்து கண்ண மூடிட்டு குழந்தை வந்து அப்படி கண்ண தொறந்து பாக்குது. 1, 2, 3 சொல்லும்போது கண்ண மூடி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க. 1, 2, 3ன்னு சொன்ன உடனே ஃப்ளைட் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பம்போது அவரு ஃப்ளைட் ஓட்டுறவரு, எஸ் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது, பறக்குது அப்படின்ற மாரி காமிக்கிறாங்க. நமக்கும் அந்த ஹாப்பி மூடா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா, அவர் கண்ண மூட சொன்னதே வந்து ஃப்ளைட்ல இருந்து அவர் குதிச்சிடுறாரு. தீக்கு நடுவுல மாட்டிக்கிறாரு. அப்படியே பார்க்குற மாரி ஒரு இமேஜ். அந்த இமேஜ் வச்சு தான் நான் அந்த மீம் வந்து போடப் போறேன். எவ்ரி ஃபாதர்ஸ் லைஃப் அப்படின்ற மாரி, எவ்ரி மதர்ஸ் லைஃப் அப்படின்ற மாரி. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்த எனக்கு அந்த மீம் போடணும், ரெடி பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு வீடியோ வந்து எனக்கு வந்து ஏற்படுத்துச்சு. சூப்பரான ஒரு மூவி. ஏன்னா, நான் இப்போ இந்த ஸ்டார்ட்டிங் காலாண்டருக்கு ஒண்ணு சொன்னேன் இல்லையா? அது இது இந்த மாரி வீடியோஸ்லாம் பார்த்தோனே நானு அப்படி
அவ்வளவு எனர்ஜியா தான் இருந்தேன் ஸ்டார்டிங்ல. பட் இதை பார்த்தோன்னே கொஞ்சம் நமக்குள்ள ஒரு மனசு இருக்கும் இல்லையா, அது அப்படியே ஒரு மாதிரி உரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுல வந்து அப்படியே கொஞ்சம் கொண்டு போயிடுச்சு. பட் நான் ஸ்டார்டிங்ல இருந்த அந்த மோடு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் சாங் தான். இன்பமே உந்தன் பேர் வெண்மையும். அதுல வந்து ரொம்ப மைனூட்டா சில விஷயங்கள் பார்த்தேன். அது வேற லெவல்ல ஃபீலா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த பாட்டுல வந்து அவர் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ற சீன் எம்ஜிஆர் அவர்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை அவர் பண்ணவே கூடாதுன்ற அந்த மைண்ட் செட்லயே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, பாட்டு அழகா வரணும். ரெண்டாவது வந்து வேற ஹீரோயின் கோச்சுக்குவாங்களா, என்ன நினைச்சாரு அப்படின்னு தெரியல எம்ஜிஆர் அவர்கள். ஏன் அப்படின்னா, தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்டை ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் ஆகும். முத்தம் கொடுக்குற சீன் மாதிரி வருது, ஆனா முத்தம் கொடுக்கல. இப்படி வாயை வச்சு ஹீரோயின் வாய் இப்படி இருக்குன்னா கையை வச்சு இப்படி பொத்திக்கிறாரு. அந்த மாதிரி காட்சியா இருக்குது. கிளைமேக்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய முந்தானி இருக்கு இல்லையா, அதை எடுத்து அவங்க இப்படி பண்ணுவாங்க. அதுக்குள்ள எம்ஜிஆர் இருக்கிற மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி காட்டும்போது அப்படியே அந்த சீன் வந்து கட் ஆயிரும். அங்கேயும் முத்தம் கொடுக்கல, உள்ள முத்தம் கொடுக்குற மாதிரி காட்சிகள் நிறைய வரும். ஒரு கட்டத்துல வந்து அந்த மாதிரிதான் இருக்குமோ அப்படின்றது நமக்கே வந்து ஏற்படும். ஆனா அது அப்படி கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆயுஸ் 100 தலைவனுக்கு சத்தியமா. நெட் இல்ல. இறந்தாலும் ஆயுஸ் 100 கேட்டா ஆயுஸ் 100 தான். ஏன் அப்படின்னா, தெரியுதா, சத்தியமா நான் அப்ளை பண்ணவே இல்லை. சத்தியமா நான் அப்ளை பண்ணவே இல்லை. தெரியுதா, ஏற்கனவே பார்த்தேன். பார்த்துட்டு இப்ப வேற ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ டச் ஆகி அதுவா வந்து நிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த பாட்டோட லிரிக்ஸ் எடுத்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சு இது பண்ணேன். ஓ, ரைட் 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 ரைட். எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, கூகுளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இருக்கும் இல்லையா, கூகுள் பேஜ்குள்ள போன உடனே நான் லிரிக்ஸ் டைப் பண்ணும்போது நெட் இல்லைன்ட்டு அப்படியே கட் ஆயிட்டு வந்துருச்சு. அது போய் சாங்ஸ்குள்ள போய் கிளிக் ஆகி அதுவா ப்ளே ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்ப என்னன்னா, அந்த பாட்டுல சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு அங்க போயிடுறேன். நம்ம நேத்து பேசும்போது அண்ணன் தங்கச்சி சாங்ஸ் பத்தி லைட்டா பேசியிருந்தோம் இல்லையா, சுக்கு காப்பி மேட்டர்லாம் நான் சொல்லியிருப்பேன். எந்த படத்துல அப்படின்னா, அந்த பாட்டு சூப்பர் பாட்டு. அது தங்கச்சிக்காக ஒரு பாட்டு இருப்பாரு, பூமலை தூவி வசந்தங்கள் பாட. எஸ், அந்த பாட்டுல தான். அது உள்ள ஒரு இடையில உள்ள லைன்ல வந்து, என் அண்ணாவே என்றும் நான் மறவேன் அப்படின்ற ஒரு லைன் வருது. செம்மல்ல. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தத்துவ பாடல் மற்ற பாடலாம் அண்ணாவை பத்தி ஒரு புகழ்ந்து பெறாரு. படங்கள் பயன்படுத்துறாங்க, சிலைகள் பயன்படுத்துறாங்க, இவ்வளவு தாண்டி தங்கச்சி சாங்லயே அது இருக்குது. அது இதுக்கு முன்னாடி நான் நோட் பண்ணி பார்த்தது இல்லை. பாட்டை கேட்டிருப்போம், எளிமையா அழகா புரியும் தான். பட் இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை வந்து எந்த அளவுக்கு அந்த காலத்து ஆளுக்கு நோட் பண்ணியிருப்பீங்க. நான் அதை நோட் பண்ணவே இல்லை. பட் அந்த பாட்டுலயும் அந்த இது இருந்தது. சூப்பரான ஒரு ஃபீலு. அந்த பாட்டோட கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க தங்கச்சி மீட் பண்ணிடுவாங்க வரும்போது பக்கத்துல வந்தோடனே ஹீரோயின் கூட்டு போயிருவாங்க. அவங்களால சந்திக்க முடியாது, அவங்களால வேகமா வர முடியாது, அவங்க காலில் கட்டையை வச்சு தான் நடக்கிற மாதிரி அந்த காட்சியெல்லாம் போகும் இல்லையா. அந்த மாதிரி இதுல எண்டில் உள்ள மேட்டரும் லிரிக்ஸ், இடையில உள்ள லிரிக்ஸும் நான் இப்ப சொன்னேன். ஓகே, இப்ப நான் இன்பமேக்கு வரேன். இன்பமேல வந்து இன்பமே உந்தன் பேர் பெண்மையும் சாங்ஸ்ல வந்து உள்ள வரிகளா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும் கரெக்ட் எடுத்திருக்காங்க. ஒரு சீன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பின்னாடி கூட வந்து ஹக் பண்ணியிருக்காரு. ஹக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த கணத்தை வந்து ஒரு குறுக்குவாரு. குறுக்கிட்டு அப்படி அந்த கீழே கீழே இருந்து கொஞ்சம் இடுப்பு வரைக்கும் தலை இருக்கும். அப்படியே ஒரு 2 தட்டு 3 தட்டு தட்டி மேல வந்து ஒரு சீன்ஸ் இருக்கும். இப்படி இன்ச்சா பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஆனா எங்கேயுமே முத்த காட்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு வேர்டே இருக்குங்க, ஜனரஞ்சகமான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபீலை வந்து அது ஏற்படுத்துச்சு. ஒரு இடத்துல முத்தம் கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஏன்னா அது ஒரு முத்தத்துக்கான ஒரு பாடலா தான் இருக்கும். நாடி நாடி முட்டுற மாதிரி இருக்கும். ஹீரோனே வந்தா கூட மூக்கு மூக்கு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து வழக்கம் போல நம்ம படங்கள்ல காட்டுவாங்க இல்லையா, ரோஜா பூ 2 அப்படியே முத்தம் கொடுத்துக்கிற மாதிரி. இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஏன்னா பேக்ட்ராப்ல வந்து பார்க்கும்போது அப்படியே அருவி மழை பொழியும். இப்ப நான் இவ்வளவு பேசுறேன் இல்லையா, இதெல்லாம் நீங்க பார்த்த விஷயங்கள் தான். பட் லிரிக்ஸை பத்தி நான் இப்போ ஒண்ணு கூட பேசவே இல்லை. நெட் வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா லிரிக்ஸ் வந்து நான் ஃபுல்லா 2 டைம் கேட்டேன். அப்படி கேட்கும்போது நிறைய டைம் நம்ம கேட்டிருப்போம். நான் இப்ப கேட்டேன் சொல்றேன். இன்னைக்கு மார்னிங் நான் கேட்டது கேட்கும்போது சூப்பரா எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. இப்ப அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா, இப்போ உள்ள அந்த 2K கிட்ஸ்னு வச்சுக்கோங்க, இல்ல வேற யாராவது அங்கிள்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பண்ணணும்னு பண்ணி ஒண்ணு போட்டிருப்பாங்களா, அது பாக்குற மாதிரியே இருக்காது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ உள்ள புது பாட்டுலாம் வந்து அதே மாதிரி ரீமேக் பண்ணி அழகா கொடுத்துடுறாங்க. பட் அந்த இது யாருமே வந்து ட்ரை பண்ணல. ஆனா அவ்வளவு அட்டகாசமா இருந்துச்சு.
அவ்வளோ பெரிய அருவி, அங்கங்க அருவி, ஒரு 5, 6 அருவி ஓடுற மாதிரி ஒரு பிளேஸ்ல காமிச்சு, அதுல ஒரே ஒரு ஷாட் தான் ஏரியல் ஷாட் இருக்கும். கீழே 2 பேர் ஆடுற மாதிரி ஒரு வீல காட்டியிருப்பாங்க. மற்றது எல்லாமே இருக்கும். எம்ஜிஆர் வந்து தலைவர் ரொம்ப ஹீரோயினை வந்து கேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல போயிட்டு பயம் காட்டுற மாதிரின்னு வச்சுக்கோங்க, 2 கையை போய் பிடிக்கிறது, பிடிக்கும் போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டைட்டா பிடிச்சிட்டு ஒரு குழு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கிட்டு விழுந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் அது. கீழே இது மேல வச்சு அந்த கார்னர்ல வச்சு அந்த சீன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எம்ஜிஆர் அவர்கள் இங்க இருக்கும்போது ஹீரோயின் தள்ளி விடும்போது சட்டை பிடிக்கிறது அதெல்லாம் ஒரு சில காட்சிகளா இருக்கும். அதெல்லாம் அப்படி கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்கும். ஸ்ட்ராங்கான ஆளு அது வேற விஷயம். பட் இருந்தாலும் ஹீரோயினுடைய கேருக்காக சொல்றேன். ஹீரோயின் வந்து அந்த அளவுக்கு அந்த பாட்டுல வந்து பார்த்துருக்குறாங்க. அதை பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. இதேக்கு நீ சாங்ஸை பத்தி வரிகளை பத்தி நம்ம சொல்லணும்னா ஃபுல்லா எடுத்து வச்சு ஃபுல்லா விளாவரியா பேசலாம். அந்த அளவுக்கு வந்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. உங்களையுமே வந்து அது அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம பேசலாம். அப்புறம் இப்போ இடையில வந்து அட்டகாசமா கூலிக்கான ஆடியோ லான்ச்ல சூப்பர் ஸ்டார் செமையா பேசியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. நீங்களும் கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்க்கல. அதோடைய அந்த இதுதான் கேட்டேன். என்ன தகவல் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. அது சொல்லும்போது சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் வரும் இல்லையா? அது பார்க்க அழகா இருந்தது. ஓவராலா வந்து சில விஷயங்கள்லாம் இப்ப கசிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. அதாவது புதிய நடிகர்கள் எந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, அதை கம்பேர் பண்ணும்போது சூப்பர் ஸ்டார் வந்து டவுன் டு எர்த்தா இருந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். ஸோ அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசலாம். இந்த எம்ஜிஆர் வீடியோ அவர்ல பார்க்கும்போது தலைவருக்கு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரிபியூட் கொடுக்குறோம் அப்படின்ற ஃபீல் வரும்போது, ஒரு பக்கம் லவ் சாங்ஸ், இன்னொரு பக்கம் வந்து தத்துவ பாடல்கள், ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ஃபீல் கொடுத்தா செம்மையா இருக்கும் அப்படின்றது தான். இந்த லைட்டையும் செக் பண்ணிக்கணும் அடிக்கிறதுக்கா இல்லை, அது வந்து எப்படி சொல்றது, இந்த பர்டிகுலர் லைட்டை செக் பண்ணலன்னா நான் பேச சவுண்ட் அங்கே கேட்காது, அதுக்காக தான். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த லிரிக்ஸ் பார்க்குறோம். ஆனா நான் மொபைல்குள்ள போனாலே லிரிக்ஸ் போறதை விட நான் ஒன்று எடுத்து வச்சிருந்தேன் அதுக்குள்ள போயிரும்னு தோணுது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இன்ஸ்டால சொல்றேன். ஒரு சில கவிதைகள்லாம் எடுத்துப்போம் இல்லையா, அது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபீலை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது. வாசிக்கிறேன் கேளுங்க. பராரிகள், ஓகேவா? பயணத்தில் பல ஆண்டுக்கு முன் உங்கள் தகப்பன் இளைப்பாறிய அதே மரத்தில் நீங்களும் இளைப்பாற வாய்ப்புண்டு. ஓகேவா? மரம் இருவரையும் அறியும். செம்ம மேட்டர்ல தெரிக்க விட்டாங்க. சான்ஸே இல்லை. அப்புறம் சொன்னோம்ல, அது வந்துருச்சு. சொல்ல சொல்ல கேட்காமல் தண்ணீரில் ஆட்டம் போடுகிறாள் மகள். இது வேற, இது செம்மையா இருக்கும். இது வந்து என்னன்னா, வாசிக்கிறேன் கேளுங்க. உமா ஈஸ்வரமூர்த்தி அவரோட கவிதை. ஒரு வழியாய் கரையேறியவள் அழ ஆரம்பித்தாள். சொல்ல சொல்ல கேட்காமல் தண்ணீரில் ஆட்டம் போடுகிறாள் மகள். ஒரு வழியாக ஒரு வழியாய் கரையேறியவள் அழ ஆரம்பித்தாள். மேட்ரை வந்து கான்செப்டா கதையா சொல்லிடுறேன், அப்புறம் வாசிக்கிறேன். ஒரு குழந்தை போய் விளையாடுது, தண்ணிக்குள்ள கொலுசு தொலைச்சிருது. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். அடுத்த வரியை கேளுங்க. சரி விடு, தண்ணிக்கு உன் கொலுசு பிடிச்சிருக்கு போல, வா போலாம். தாமிரபரணி கொலுசு அணிந்து ஓடிக்கொண்டிருக்கிறாள். சான்ஸே இல்லைல்ல. உமா ஈஸ்வரமூர்த்தியோட கவிதை. அதை பார்த்தனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் எடுத்து வச்சேன். இந்த கலெக்ஷன் வந்து எடுத்து வைக்கிறதுக்கான காரணம் வந்து என்னன்னா, அது வந்து நம்மளை வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும், பார்க்குறவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவங்க அதை என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இப்போ புத்தக வாசிப்புன்றது வந்து ஒரு பக்கம் அதிகமா இருக்கு, ஆனா இளைய சமுதாயத்தை போய் ரீச் ஆனா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்றதுனாலையும், இது வந்து குட்டி குட்டி விஷயங்கள் கேட்க நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. அடுத்த சாங்ல வந்து ஒரு ஜாலியா ஆடின டான்ஸ்ல வந்து எவ்வளவு எனர்ஜி போட்டிருக்காரு அப்படின்றத பத்தி பேச போறோம். யார் அந்த ஹீரோ அப்படின்னா தளபதி விஜய் தான். அது வந்து கட்டு கட்டு கீரை கட்டு சாங்ஸ். அதுல உள்ள வரிகள்லாம் உங்களுக்கே தெரியும். அந்த காலத்துல வந்து பட்டையை பிரிச்சு அப்படியே
எல்லா இடத்துலயும் கேட்கும். கட்டு கட்டு கீரை கட்டு கீரை கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு அஞ்சு புட்டு. அந்த பாட்டுல வந்து அவர் தரையில போட்டு 2 3 இடத்த காலை மாத்திர ஸ்டெப்ஸா இருக்கட்டும், எல்லாரும் அதை பண்ணுவாங்க. ஃபேஸ்ல ரியாக்ஷன் சிரிப்போட இருக்கணும், ஹாப்பியோட இருக்கணும். அது இதுன்ட்டு கடைசி மரத்துல தவ்விட்டு திரும்புறதா இருக்கட்டும். இதுல எல்லாமே முழுக்க முழுக்க இல்லை எனர்ஜி அதிகமா இருக்கும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அதே ஹாப்பி மூட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப் போட முடிச்சுன்னு கொஞ்சம் இழப்பு வரும். இழைக்கும். அதனாலதான் சொல்றேன் அது வந்து எனர்ஜியான சாங்ஸ். அந்த மரத்துல போய் நீங்க தவிட்டு அதே மாதிரி உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓ இவ்வளவு எனர்ஜி இருந்தா தான் அதுல உட்கார முடியுமா? அதுல உட்காந்து லிப்பும் ரசிக்கணும் அது இந்த கஷ்டமா அப்படின்ற அந்த ஃபீல் முழுக்க வரும். ஏன் அப்படின்னா, அதுக்கான அவங்க சம்பளம் வாங்கிக்கிறாங்க அப்படி இப்படி அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஃபுல் சாங்ஸ் எனர்ஜி நமக்கு ஒன்று கன்வே பண்ணியிருப்பாங்க இல்லையா? செம்மையா அதுக்காக சொல்ல வரேன். அந்த ஓவரால் சாங்ஸ்லயுமே வந்து அதுல போடுற ஸ்டெப்ஸ் அது இதுன்ட்டு அதோடைய ரியாக்ஷனு அது கொடுக்கறதுன்னா ஒருத்தர் இருந்தா அப்படின்ற அந்த கையை ஆட்டுற ஒவ்வொன்றா இருக்கும் இல்லையா? மியூசிக் தக்கன ஒரு ஃபீலை கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் அப்படின்ட்டு போடுறது, அந்த இதுக்கு ஒரு ஃபீல் ஓவராலாவே கிடைக்கும். இப்ப பாட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த பாட்டை பார்த்துட்டு இப்படி இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சில ரியாக்ஷன் பண்றாங்க இல்லையா? அவங்க இன்னும் அதிகமா இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லலாம். நம்ம பாட்டை அப்படியே பார்த்துட்டு வந்து சொன்னதுனால வந்து ஒரு வார்த்தையில சொல்லிடுறேன். நீங்க மறுபடியும் அதை போய் பார்க்கும்போது தான், ஓ இதுல இவ்வளவு எனர்ஜி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியும். பட் பார்க்கும்போது ஒரு ஜாலியா ஒரு ஹலாரமான சாங் தானே அப்படின்னு இருந்தா கூட அதுல வந்து அவ்வளவு எனர்ஜி போட்டிருக்காங்க அப்படின்றதுதான். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து அடுத்து ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு மூவியை ஃபுல்லா பார்த்து வந்து நான் உங்களுக்கு வந்து நான் கதை சொல்றேன். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ, அது ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்றேன். மூவியோட கதை சொல்றேன். என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? பாய். ஹாய். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை பத்தி அரிய தகவல்கள், சூப்பரான மேட்டர்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரூஃப் இருக்கு. வித் எவிடன்ஸ். எவிடன்ஸ் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட்டா என்ன அப்படின்னா, மேஜர் சுந்தரராஜன் அவங்க வந்து எம்ஜிஆர் பத்தி சொன்ன ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நைட்டு 12 மணியாப்புல வந்து சாப்பிடுற சீன் வந்து எடுத்திருக்கிறாங்க. அப்ப எல்லாமே சைவ உணவு தானா? அந்த இடத்துல கிட்டத்தட்ட 14, 15, 16 வகையான உணவு பழக்கங்கள், பலகாரங்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ சாப்பிடும்போது அப்ப கேட்டிருக்காங்க. கேட்டிருக்காங்க எப்படின்னா, "எப்படி சார் எப்பவுமே நீங்க இந்த மாரி தான் சாப்பிடுவீங்களா?" அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதே எப்படி சொல்றதுன்னா, அவ்வளோ பலகாரங்கள் இருந்திருக்கு. அத பார்த்துட்டு தான் இவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. யாரு? மேஜர் சுந்தரராஜன். அவங்க கேட்கும்போது, இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு எம்ஜிஆர்ட்ட இருந்து வந்த பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, "நான் வந்து சுட்ட அப்பளம், கூழு இருந்தா கூட நான் வந்து சாப்பிட்டுக்குவேன். என்னைய வந்து எங்க அம்மா என்னைய அப்படித்தான் வளர்த்துருக்கிறாங்க. வெறும் ஈர தண்ணிய கொண்டு வயித்துல போட்டு தூங்குற அளவுக்கு கூட இருந்திருக்காங்க. ஆனா எதுனாலும் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஆளு" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிச்சு ஒரு இடத்துக்கு பிளேஸ்ல போய் உட்கார்ந்தா, எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். சேம் பெர்சன்ஸ் வந்து இன்னொரு இன்சிடென்ட். அதுவும் மேஜர் சுந்தரராஜன் தான். இது அவங்களுடைய பழைய இன்டர்வியூல வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். அது என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அம்மா அவங்க வந்து சிவாஜி அவர்கள் வராம, அவங்க அந்த இடத்துல ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருப்பாங்க இல்லையா? அவர் வராம இவருக்கு ஃபுட் போடாம இருந்திருக்காங்க. அந்த மலையாளத்துல அந்த வார்த்தைய அவங்க அப்படிதான் பயன்படுத்தினாங்க. எப்படின்னா, "அம்மா வயிறு பசிக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துல சொல்லியிருப்பாங்க போல. சொன்னதுக்கு, "இரு கணேசன் வரட்டும்" அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. வர வச்சு தான் குடுத்துருக்காங்க. இத மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் வந்து பேசுறாங்க. இது வந்து எம்ஜிஆர் போய் மேஜர் அவங்ககிட்ட சொல்லல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இத வந்து சிவாஜி தான் என்ட்ட சொன்னாரு. எம்ஜிஆர் சொல்லல இந்த விஷயத்த அப்படின்ட்டு. அப்போ இத பார்க்கும்போது வந்து அவங்களுடைய நட்பு, பழக்கவழக்கங்கள் பழக்கவழக்கங்கள தாண்டி வந்து எப்படி சொல்றது? லைஃப் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரோட லைஃப்ல ஒரு விஷயம் டேர்னிங்ஸா இருந்திருக்கும். அதுல இத பார்க்கும்போது வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஸோ இந்த நியூஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். அத பார்த்துட்டு அப்படிங்கும்போது எனக்கும் அதுல வந்து ரொம்ப ஹாப்பி தான். மனப்பூர்வமான ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, அந்த மாரி தான். எனக்கு இந்த ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம் அடுத்து சொல்லப் போறது. பாக்யராஜ் அவர்கள் சரிங்களா? அவங்களே இத வந்து சொல்லியிருக்கிறாங்க. பாக்யராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த அளவுக்கு ஒரு உயரமான டைரக்டர் அப்படின்னு இப்ப உங்களுக்கு தெரியும். அவங்க ஆரம்ப கட்டத்துல வந்தவுடனே சொல்லப் போனோம்னா, எம்ஜிஆர் அவர்களுடைய ப்ராப்பரா சொன்ன ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. என்னன்னா, அவர்தான் அவருடைய கலை உலக வாரிசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப வாரேன் பாயிண்ட்டுக்கு. இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் செம்மையா கனெக்ட் ஆகும் வந்தது. அவர் வந்து போயிட்டாரு. போன உடனே
தாத்தா அப்படின்னு சொல்லி குழந்தைய கூப்பிட்டுருக்கும் போல. அது கூட போய் என்ன எனக்கு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க வந்து பதறியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவரு எனக்கு அப்பா மாரி, குழந்தைகளுக்கு தாத்தா தானே அப்படின்னு சொல்லும்போது, இத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணல. அங்க இருந்தவங்க அக்செப்ட் பண்ணல. எம்ஜிஆர் வர்றதுக்கு முன்னாடி நடந்த கன்வர்சேஷன் மாரி தான் இது தெரியுது பேசும்போது. அத நான் கேட்டேன். அப்ப என்ன அப்படின்னா, இப்போ வந்து என்னதுக்கு காரணம் சொல்ட்டாங்க. இந்த மாரி மாமான்னு சொல்லுவாங்க, அங்கிள்ன்னு சொல்லுவாங்க அவர. ஸோ அண்ணன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி யாரும் சொன்னதில்ல அப்டின்ட்டு. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே இருக்குது. ஒரு செம்ம கதை இது. ரியல் லைஃப்ல அவங்க லைஃப்ல நடந்தது. நான் சொல்லப் போறது இப்ப அந்த கதைய தான் சொல்றேன். நடந்த இன்சிடென்ட்ட. அப்போ என்ன அப்டின்னா, இப்போ வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்த உடனே இவங்க சொல்லக்கூடாது, வைக்கூடாதெல்லாம் கேட்டுட்டு, குழந்தைக்கு என்ன தெரியும் அப்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்டியே போயிட்டு சொல்லிட்டாங்க. என்னன்னா தாத்தா, எம்ஜிஆர் தாத்தா அப்டின்ட்டு குழந்தை பேசிருது. அப்ப பேசுனதுக்கு பிறகு, இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த பார்க்கணும். என்ன அப்டின்னா, அத பார்த்துட்டு அவரு கண்ணு கலங்கி, எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த ஒரு உணர்வுபூர்வமான அன்பளிப்போட ஒரு கட்டிப்பிடித்தல் நடக்கும் இல்லையா? அப்படி பாசமா பேத்திய கொஞ்சுற அளவுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இத வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க பாக்கியராஜ் அவர்கள். அப்போ இத பார்க்கும்போது, எல்லாருக்கும் இந்த குடுப்பன கிடைக்காது இல்லையா? ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப என்ன அப்டின்னா, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இது எப்படி ஆயிப்போச்சு பாருங்க. அவர வந்து தாத்தான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, ஒரு பக்கம் பேசுறது வைக்கிறத தாண்டி, குழந்தை அறியாம கூப்ட்டுருக்கு. அதுக்கு என்ன தோணுதோ மனசுல இருந்து தானே குழந்தைகள் வெளிப்படுத்துவாங்க. அதுக்கு பிறகு நடந்திருக்கு. அத அன்போட ஏத்துக்கிறது. ஏஜ் ஆயிருச்சு அந்த டயத்துல. அப்போ இவ்ளோ விஷயங்கள் நடந்து இதுக்கப்புறம் தான் ஒரு இந்த இந்த எண்ட் இருக்கு இல்லையா? செம்ம எண்டா இருக்கும் இந்த ஸ்டோரில. வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்தோனே செயின் போடுறது பிளானா. நல்லா நோட் பண்ணிக்கங்க. செயின் போடுறது பிளானு. வள்ளல் போட்டா நார்மலா போடுவாப்லயா? தங்க செயினா தானே இருக்கும் கண்டிப்பா. தங்கமோ, வெள்ளி எதுவா இருந்தாலும், அந்த அன்பு அதிகம். பட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். கண்டிப்பா அதான் நடந்திருக்கும். அப்ப இப்போ வந்து பையில தான் இருக்கு. ஜிப்பா போட்டிருப்பாரு. அதுல பை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப செயின காணோம். செயின காணோம்னு தேடிக்கிட்டே இருக்காரு. செயின காணோம்னு சொல்லிட்டு, போயிட்டு இன்னொரு செயின் எடுத்துட்டு வந்துட்டு, ஜானகி அம்மா அவங்க தான் போயி எடுக்க பிறகு, "இங்க அங்க தான் இருக்கும் பாருங்கன்னு" நல்லா பார்த்துட்டேன். இல்லன்னு சொன்னோனே போயிட்டாங்களாம். போயிட்டு வந்ததுக்கு பிறகு, அந்த இப்ப செயின் வந்துருது. செயின் வந்து இப்ப செயின காணோம். செயின வந்து கொண்டு வந்துடுறாங்க. இப்ப செயின வந்து குழந்தைக்கு போட்டாச்சு. ஒரு குழந்தைக்கு போட்டுட்டு, இன்னொரு செயினையும் உள்ள ஜிப்பாக்குள்ள தான் வச்சிருந்திருக்காரு. எடுத்து இன்னொரு குழந்தைக்கு போட்டிருக்காரு. "ஏங்க இப்படி பொய் சொன்னீங்க?" அப்படின்ற மாரி பாக்கியராஜ் அவர்கள் கேட்டிருக்காங்க. இத கேட்டதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐயோ! இத வந்து வார்த்தைகளே கிடையாது. அதுவும் ஒரு குழந்தை தானே. அந்த குழந்தைக்கு நமக்கு போட்டு அவங்களுக்கு போடல. அந்த குழந்தைக்கு ஒரு ஏக்கம் வந்துரக்கூடாதுல்ல அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. இத பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து இந்த மாரி நெறையா ஆக்டருக்கு வந்து ஒவ்வொரு கனெக்ஷன்ல ஒவ்வொன்னு இருக்கும். அத வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணி நெறையா நமக்கு வந்து டெலிவரி பண்ணாங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். அது அந்த இன்சிடென்ட் கேட்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இப்ப ஒவ்வொரு தகவலா எம்ஜிஆர் அவர்கள பத்தி வந்துகிட்டே இருக்கா. இப்ப சொல்லப் போற மேட்டர் செம மேட்டரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து திருமணம் நடத்தி வச்சது எம்ஜிஆர் அவர்கள் தான். இத வந்து சூப்பர் ஸ்டாரே ஸ்டேஜ்லயே வந்து இத பத்தி பேசியிருக்கிறாங்க. அவங்க சூப்பர் ஸ்டார் ஒரு படி மேல போய் ஒரு மேட்டர் பேசியிருப்பாங்க. அந்த பேர் இப்ப எனக்கு மைண்ட்ல இல்ல. பாதி இறுதி ஞாபகம் இருக்கு. நான் சொல்றேன் என்னன்ட்டு. அதாவது லதா மேம் வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து 2 பேருக்கு பிடிச்சு போச்சு. ஆனா பொண்ணு சைடுல இருந்து சினிமா சார்ந்தவங்களுக்கு வந்து பொண்ணு குடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க என்னன்னா, சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன பிறகு, அடுத்த ஒரு 3 மாசத்துல கல்யாணம் இருக்காங்க. அது தள்ளி போகுது. அப்புறம் என்னன்னு போய் கேட்கும்போது, கல்யாணம் நடக்கல அப்படின்ற தகவல் போகுது. ஒய்ஜிபியோ ஏதோ பேர் சொன்னாங்க. ஒய்ஜி மகேந்திரன் அவங்க சரவுண்டிங்ல தானே அவங்க ஃபேமிலியா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களே கால் பண்ணி, "பையன் நல்ல பையன். கொஞ்சம் அதிகமா கோவப்படுவான் அவ்வளோதான்." அப்படின்ற இன்சிடென்ட்ட சொல்லியிருக்காங்க. அந்த இன்சிடென்ட்ட ஒட்டி அவர் ஸ்டேஜ்ல பேசும்போது எனக்கு அந்த நர்வஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே இத ஸ்டேஜ்ல சொல்லும்போது இந்த வார்த்தைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு, எம்ஜிஆர் பெஸ்டர்னா மறுவார்த்தை உண்டா? அப்படின்ற மாரி உடனே அடுத்த கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். அப்ப இது எல்லாம் கலந்து முடிஞ்சு ஒரு சூப்பர்வான ஒரு திருமணம் முடிஞ்சிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய பழக்கவழக்கம், நட்பு, நானே வாரேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்ன விதம், நடத்தி வச்ச விதம்ன்ட்டு, இவங்க ஷேர் பண்ண வரும்போது, அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் அப்படி இதுல சூப்பர் ஸ்டாரோடைய ரிசல்ட் அந்த ஆன்ஸர் வரும் இல்லையா? அந்நேரம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. என்னன்னா, சொல்லிட்டு ஒய்ஜி அவர்கள் அவங்களுடைய மிஸ்ஸஸ் இன்னும் உயிரோட இருக்காங்க. ஊடகவியலாளருக்கு டவுட் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இதுதான் உண்மை அப்படின்ட்டு. அப்போ இதுல வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சினிமா சார்ந்து இருக்கிறவங்க, அவங்க ஒரு தலைவரா போறாங்க.
அடுத்து வளர்ந்து வரக்கூடிய நடிகர், இப்போ சூப்பர் ஸ்டார், அப்போ ஸ்டார்ட்டிங் வந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு உண்டான விஷயங்கள வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து எந்த அளவுக்கு நட்போட பழகியிருக்காங்க அப்படின்றதுக்கு எல்லாமே இதுல வந்து தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹேப்பி மூட் இருக்கும் இல்லையா? அந்த மாரி தான். இது செம்ம மேட்ரு. என்ன அப்படின்னா, இப்ப 2 தகவல் தான் சொல்லப் போறேன். என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து நல்லவனா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு, ஆக்டர் ராஜேஷ் இப்ப ரீசென்ட்டா இறந்தாங்க இல்லையா? அவங்கட்ட அவங்களோட நண்பர் கேட்டிருப்பாங்க போல. அந்த இன்டர்வியூ முன்னாடி அந்த வீடியோ நான் பார்த்தேன். அதான் இப்ப நான் ஷேர் பண்றேன். அதுல வந்து என்னன்னா, எம்ஜிஆர் பாட்ட முழுக்க கேளு நீ நல்லவனா மாறிடலாம் அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு, திருடாதே பாப்பா திருடாதே. அப்புறம் இன்னும் பல பாடல்கள். தத்துவ பாடல்கள் தான் நெறைய இருக்கு. நீங்களே நெறைய கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்தேன். இப்போ எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இப்போ போய்க்கிட்டே இருக்கேன். இப்போ நான் ஒரு கம்பேரிசன் போட போறேன். செம்ம கம்பேரிசன் இந்த கம்பேரிசன். ஏன் அப்டின்னா, இப்போ பி. வாசு அவர்கள் அத பத்தி தான் அவர் பேசின ஒரு விஷயத்த தான் பேச போறேன். ஸ்ரீதர் டைரக்ஷன்ல ஸ்ரீதர்ன்ற பேர வந்து எனக்கு ஒரு 70, 80 வயசு தாத்தா அந்த பேர அடிக்க ஒருக்கா யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. எனக்கு அது இப்ப ஞாபகம் வருது. அத இன்னொரு நாள் கண்டிப்பா ஷேர் பண்றேன் என்னன்ட்டு. இப்ப நம்ம டைரக்டர் ஸ்ரீதர் மூவில அந்த பாட்டு மறந்துடக்கூடாதுன்னு தான் அதான் நோட் பண்ணி வச்சேன். "அண்ணலகி சிங்காரி." எஸ் அந்த பாட்டுல தான் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்ப என்ன அப்டின்னா, அதாவது லிப் மூவ்மெண்ட் கரெக்ட்டா பாட்டுக்கு எடுக்கணும். இல்லன்னா மாண்டேஜ் சாங் அந்த டயத்துல ரொம்ப எடுக்க மாட்டாங்க இல்லையா? மாண்டேஜ்ன்றது லிப் மூவ்மெண்ட் இல்லாம லவ் மட்டும் இருக்கும். இது லிப் மூவ்மெண்ட்ல எடுக்கக்கூடியது. பச்சைக்கிளி முத்துச்சரம் சாங் தாய்லாந்து ஹீரோயின். அவங்களுக்கு தாய்லாந்து ஹீரோயினுக்கே வந்து லிப் மூவ்மெண்ட்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. அது மாண்டேஜா இருக்காது. இப்ப விஷயத்துக்கு வரேன். இப்ப என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் இப்ப கார்த்திக் சுப்புராஜ்லாம் உள்ள வருவாரு. என் மண்டக்குள்ள தோணுன விஷயம். இப்ப என்னன்னா, பி. வாசு அவங்க அசிஸ்டன்ட்டா இருக்காங்க ஸ்ரீதர் மாஸ்டர்ட்ட, டைரக்டர்ட்ட. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு செம்மையா ஒரு விஷயம் வந்து லிங்க் ஆகுது. எந்த மாரி அப்டின்னா, லிப் கரெக்ட்டா உட்காரல. இதான் மேட்ரு. இப்ப ரீடேக் பண்ணணும். இப்ப போயி இந்த மாரி கேமரா வந்து சரியா எடுக்கல அப்டின்ற மாரி சொல்லி அங்க இது பண்ணிடுறாங்க. எம்ஜிஆர் கிட்ட போயிடுறாங்க. அவர் போயிட்டு இருக்காரு. முதுகு மட்டும் தான் தெரியுது. ஓகேவா? இவங்க கூப்பிடவும் இல்லையாம். அந்த மாரி டேக், லிப் மூவ்மெண்ட் எதுவுமே சொல்லவே இல்ல. அப்டின்னு அந்த ஒரு வாய்ஸையோட அப்டியே எப்படி கேட்கறது சொல்ல முடியாது. ஏன்னா இவர் அசிஸ்டன்ட். டைரக்டர் கிடையாது இந்த இடத்துல. போனதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டாங்க. மறுபடியும் வச்சு அந்த சீன எடுத்து முடிச்சுட்டாங்க. நல்ல விதமா முடிஞ்சு போச்சு. ஆனா எம்ஜிஆர் அங்கருந்து பார்த்துட்டு, டைரக்டர் வாசு இப்ப பெரிய டைரக்டர் நம்ம டைரக்டர் ஓகேவா? சந்திரமுகிய பார்த்து கேட்கிறாப்ல. இப்ப லிப் ஓகேவா? அப்படின்னு கேட்டிருக்காப்ல. இவரு பதறிட்டாப்ல. ஏன்னா இவரு அப்போ அசிஸ்டன்ட்டா இருந்திருக்காங்க. பி. வாசு அவர்கள் வந்து அசிஸ்டன்ட்டா இருந்திருக்காங்க. இப்போ வந்து இவரு ஆடி போயிட்டாராம். இது அவரே பேசியிருக்காரு. அந்த வீடியோ நான் பார்த்தேன். அதான் உங்கட்ட ஷேர் பண்றேன். எந்த மாரி அப்படின்னா, ஏங்க அவரு திரும்பியே பார்க்கவே இல்லங்க. ரீசனும் வந்து கேமரா சரியில்ல அப்படின்ற மாரி தான் சொன்னா. அவரு எப்படி தெரிஞ்சுதுன்னு அவருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, முதுகுலயா கண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? பிடரில கண்ணு எப்படி தெரிஞ்சுதுன்னே தெரியல. அப்புறம் நான் வந்து ஆடி போய் கேட்டேன். இல்ல அப்படியே ஒரு செகண்ட் திரும்பி பார்க்கும்போது, "நீ மட்டும் தான் இப்படி இப்படின்னு கையாட்டிட்டு இருந்த. அப்பவே கண்டுபிடிச்சுட்டேன் நானு. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு" அப்படின்னாங்க. ஸோ இந்த மேட்டர பார்க்கும்போது, அப்படியே பேட்டைக்கு போங்க. பேட்டையில வந்து ஒரு டயலாக் வரும் இல்லையா? சூப்பர் ஸ்டார் வந்து இப்படி கைய வச்சுக்கிட்டு இப்படி இருக்கும்போது ஒண்ணு வரும் இல்லையா? அந்த சீன் தான். அந்த சீன்ல வருமே. ம். சம்பகாரன் எங்க இருந்தாலும் நம்மள பார்த்துட்டே இருப்பாப்லன்னு ஒரு பால் வரும் கரெக்ட்டா புடிக்கிற மாரி. அதையும் இதையும் இப்ப மேட்ச் பண்ணி பாருங்க. கரெக்ட் ஆகுதா? இதுதான் மேட்ரு. இப்போ வந்து வீடியோ 10 நிமிஷம் தாண்டி போனாலும் நான் உங்களுக்கு இன்னொரு செம்ம மேட்டர் சொல்லிட்டு இருக்கேன். சொல்றேன். என்னன்னா, வாலி அவர்கள். என்ன அப்டின்னா, வாலி அவர்கள் வந்து போறாங்க. தோட்டத்துலருந்து சாப்பாடு வந்துருது. போய் பார்த்து பேசிட்டே இருக்கும்போது, புடிச்சு வம்படியா உட்கார வைக்கிறாங்க. யாரு? எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்டின்ட்டு. எனி டைம் 15 பேர் 20 பேருக்கு சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும் தோட்டத்துல. அந்த மாரி நான் போயிருந்த ஒரு விஷயமா, அப்போ இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னோனே, அப்போ சுத்தி யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றதையும் ஷேர் பண்றாங்க. லதா அவர்கள் இருந்தாங்க அவங்கவங்க அப்படின்ட்டு. யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த ஷேர் பண்றாங்க. இப்ப சாப்பிட வைக்கும்போது இருங்க, இருங்க அந்த ஹோட்டல்ல போய் நான் போய் பாகவதர்ன்னு ஒரு கேரக்டர் வந்திருப்பார் போல. அவங்கள போய் நான் சாப்பிட விட்டு அந்த பாகவதர்ல இந்த வேற பாகவதரா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இவர் கூட வந்து ஒரு லிரிசிஸ்ட்ன்னு நெனைக்கிறேன் ஐ திங்க். இல்லன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். போயி உட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது, அவரு நேரா வெளியில வந்துட்டாராம். அதிலயே தெரியுது அப்போ வாலி அவர்களே உட்காருங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன்ட்டு தான் நடந்திருக்கணும். போயிட்டு கூட்டம் அப்படி இப்படின்னு இருக்கும் இல்லையா? யார் வாலி கூட வந்த பாகவதரு அப்படின்னு கேட்டிருக்காப்லயா, அவரு மரத்துக்கு மேல வந்துகிட்டு தொங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி, இத வாலி அவர்களோட இன்டர்வியூலயே சொல்லியிருக்காங்க. அவரு விரல் எடுத்து போயிட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் கூட்டு வந்து லதா பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. அவங்கள அங்க போய் உட்காருங்கன்ட்டு ஆப்போசிட்ல மாத்தி வச்சிருப்பானுங்க. அவர் பக்கத்திலேயே உட்கார வச்சு அன்னைக்கு சாப்பாடு போட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது, ஒரு நபர் வந்து எந்த அளவுக்கு வெளிப்படையா, எந்த அளவுக்கு அன்பா இருந்தா வந்து இது எல்லாமே சாத்தியம் அப்படின்றதுக்கு வந்து
இது ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள். இப்போ நான் சொன்னதில் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க எம்ஜிஆர் மற்ற நடிகர்களுடன், எம்ஜிஆர் சினிமா சார்ந்து மற்றவர்களுடன் இருந்த இன்சிடென்ட் ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உண்மை. இது எல்லாமே அவங்கவங்க ஷேர் பண்ண வீடியோஸே இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதை ஃபுல்லாக நான் கலெக்ட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்போதுமே ஒரு வீடியோவுக்கு ஆரம்பிக்கிறது முன்னாடி நமக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பேச போகிறோம் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து இருக்கும். ஆனால் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு இதை எதை சொல்லணும் அப்படின்ற மைண்ட் செட்டு இன்னும் எனக்கு வரவே இல்லை. ஸோ அது வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்படியே பார்த்த விஷயங்கள் அப்படியே மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஓகே இதை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு சில நேரம்லாம் சொல்லணும்னா காலையில் யோசித்தோம்னா ஈவினிங் வரைக்கும் கூட அந்த கேமரா ஆன் பண்ணுற மைண்ட் செட்டே வராது. நீ க்ரோட் ஆஃப் டேக்கர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த வேர்டு மட்டும் மைண்டில் இருக்குது. அது இன்சிடென்ட் என்ன அப்படின்னு சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியும். அந்த ஒரு வீடியோ தான் வந்து இப்போ வந்து கேமரா ஆன் பண்ண வச்சது. ஏன்னா அது ரிலேட்டடாக ஒரு விஷயமும் இருக்கிறதுனால எனக்கு அது பர்சனலாக வந்து கனெக்ட் ஆச்சு. என்னன்னு சொல்கிறேன். அதாவது ஒரு கோட் ஷூட் போட்டு ஒரு பையன் வந்து கையில் வந்து ஜூஸ் வச்சுட்டு இருப்பான். அது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இடம். அது வீடாக இருக்கலாம், இல்லை அதர் பிளேஸாக இருக்கலாம். அது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற ஒரு இடம். அப்போ வந்து அவ்வளோ க்ரௌடுக்கு மத்தியில் ஒருத்தர் மட்டும் வந்து ஒரு மேங்கோ ஜூஸ் எடுத்து, எதாவது சொல்கிறேன்னா மேங்கோ ஜூஸ்னால் எல்லோ கலரில் இருந்ததுனால மேபி அது ஆரஞ்சு ஜூஸாக கூட இருக்கலாம். அந்த வீடியோ குவாலிட்டியை வச்சு அதை வச்சு சொல்கிறேன். அதை எடுத்து குடிக்கும்போது அவன் வேணாம் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அவனுக்கு கொடுக்கும்போது அவன் வந்து குடிப்பான். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு 1 வீக் முன்னாடி என் ஃப்ரெண்டு பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் வந்து ரிசப்ஷனிஸ்டாக போகிறோம். அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்னு சொல்லிட்டு சப்ளை பண்ணக்கூடிய அந்த பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக கம்மியான சேலரி, அவங்களும் வந்து அதிக நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கான சம்பளம் கூட கொடுக்காம ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது கேஷுவலாக இப்படி மொபைல் இப்படி இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கும்போது மொபைல் இங்கே ஆனில் இருக்குது, இங்கே பேசிகிட்டு இருக்கேன். நான் இங்கே ரெக்கார்டில் இருக்குது, இங்கே பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு இது. அதை நான் இன்னும் போஸ்ட் பண்ணல. நான் போஸ்ட் பண்ணுறேன். அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பேசுகிறது. நல்ல விஷயம் தானே சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ வந்து போடனா போட்டுக்கோ அப்படின்னாங்க. பட் நான் தான் இன்னும் போடாமல் இருக்கேன். அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அது சேம் இன்சிடென்ட் உங்களுக்கு 2 கவர் ஆகும்போது உங்களுக்கு தெரியுதா? ஒன்று வந்து நான் பார்த்தது ஒரு வீடியோ, அதை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. சேம் இன்சிடென்ட் அடுத்தடுத்து வேறு வேறு மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஓகே இதை பற்றி பேசலாம் அப்படின்றான். பர்டிகுலராக அந்த வீடியோ தான் எனக்கு சரி நீ பேசு அப்படின்றது தோணுச்சு. பட் பார்த்ததில் அடுத்து சொல்லணும் அப்படின்னா, த ஆண்ட்னு ஒரு படம், அப்புறம் த நாட்டி ப்ரொபோசர்ன்ட்டு ஒரு படம். இந்த 2 படத்தை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபன்னாக இருந்தது. ஆண்ட் பார்க்கும்போது வந்து ஸ்பைடர்மேன் பார்க்குற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி படம் பார்த்தவங்களுக்கும் அதே ஃபீல் தான் இருந்திருக்கும். நான் அதில் உள்ள குட்டி குட்டி சீன்ஸ்லாம் பார்த்தேன். ஒரு எறும்பு வந்து கடிச்சிரும். கடிச்சதுக்கப்புறம் வந்து அவருக்கு உள்ள ஃபார்மிக்கமெல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிருச்சா என்னன்னு தெரியல. அப்புறம் அது ரிலேட்டடாக என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. அது அடுத்த கட்டத்துக்கு போகுது. பொருள் ஃபுல்லாக கைக்குள்ள ஒட்டிக்கிறது அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு புக்கை கூட அவரால் ஃபுல்லாக கடிச்சிட முடியுதுங்கும்போது, படம் பேர் த ஆண்டோ ஏதோ சம்திங் தான் போட்டிருந்தாங்க. பட் சேம் திங்ஸ் தான். என்ன அதில் ஒரு இளைஞனை கிடைக்குது, இது ஒரு சின்ன பையனை கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தைய கிடைக்குது. ஒரு ஸ்டேஜில் இருக்கான் ஒரு சின்ன பையனை, ஒரு 12 13 வயசு வச்சுக்கோங்களேன், சிறுவன். அப்போ இந்த கேட்டகரியில பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. மேபி நீங்களும் அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாட்டி ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப ஃபன்னியா இருந்தது. என்னன்னா, ஒரு பக்கம் வந்து ஒரு கேரக்டர் பெட்ல இருக்கிற மாதிரி, ஏன்னா நான் ஃபுல் படம் பார்க்கலாம். அந்த சீன்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரும்ல, அதுதான் சொல்றேன். அவன் படுத்து கிடக்கான். படுத்து கிடக்கும்போது அப்படியே பொஸ்ன்னு வீங்கிட்டே போறான். ஹாலிவுட் மூவின்னு நினைக்கிறேன். அப்படியே வீங்கிட்டே போகும்போது ரொம்ப பெருசா ஜெய்காண்டிக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஏரியா விட்டு பில்டிங் விட்டு வந்தோடனே பில்டிங் உசரத்துல இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஆசைப்பட்டு ஒரு சிக்கன் அப்படியே எடுக்கும்போது அப்படியே ஒரு குட்டி பீஸை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அதில் ஃபீல் ஆகுற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி மியூசிக்லாம் போட்டு, ஒரு மியூசிக் தான் வழக்கம் போல வருது, பன் 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 அப்படின்ட்டு அந்த இதை போட்டு அது போச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கும்போது ஒரு படம் பார்க்குற ஃபீல், ஓகே இந்த படம் நல்லா இருக்கும் போல, அதை ஃபுல்லாக நமக்கு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டே ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதை கண்டிப்பாக வந்து நம்ம படம் பார்த்துட்டு பேசணுன்ற அந்த ஆர்வத்தை வந்து எனக்கு அது தோணுச்சு. பட் நான் இன்னும் அந்த படம் பார்க்கல. அது வந்து எஸ்கேப் பிரிசனர் அதை வச்சுன ஒரு கான்செப்ட் தான். அது எனக்கு அந்த ஃபீலை ஏற்படுத்துச்சு. ஓகே இது நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. சில படங்கள், சில ஷார்ட்ஸு, சில டயலாக்ஸு, சில சாங், ஏன் சில 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 அப்படின்னு வந்து சொன்னோம்னா,
ஒரே ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நம்மளுக்கு அந்த படத்தை பார்க்க வைக்கணும்னு நம்மளை தூண்டிரும். ஆனா அந்த படம் முழுக்க அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கிறது ரேர். அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டு நல்லா இருக்கும். ஆனா படத்துல அந்த விஷயங்கள்லாம் இருக்காது. அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, ஒரே ஒரு பாட்டு மொத்த கூட்டத்தையும் தியேட்டருக்கு கூட்டு வருது இல்லையா? கும்கியெல்லாம் சொய் சொய் அந்த ஒரு பாட்டு தான் வந்து தியேட்டருக்கே கூட்டத்தை கூட்டுச்சுன்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி வந்து சீன்ஸ் ஏற்படுத்தும், டயலாக்ஸ் ஏற்படுத்தும். அந்த படத்துல உள்ள ஏதாவது ஒரு ரோல் வந்து அதை நமக்குள்ள வந்து ஏற்படுத்திடும். அதனாலதான் சொன்னேன் இந்த ஓவராலா. அப்புறம் வந்து சில விஷயத்த பார்த்தலாம், எதுக்கு எதை சொல்லிக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. என்னன்னா, இப்ப நான் இருக்கேன், அவங்க கூட ஒரு நாள் பேசியிருக்கேன். நீங்க நம்பரை சேவ் பண்ணிக்கிறீங்க, நான் உங்க நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்க திடீர்னு ஹீரோயின் ஆயிடுறீங்க. திடீர்னு வந்து ரூ. 5க்கு செக்ஸ் ஆப்ப ப்ரோமோட் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பேசினா, நானும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசுவேன். பட் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயும், வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் பேசுனா, அவங்கள வந்து ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா? இந்த ஆப்பை ப்ரோமோட் பண்ணி ஏதோ கனெக்ட் ஏதோ சம்திங் பேர்லாம் காட்டுச்சு. ஏன்? எதற்கு டோலி? வேண்டாம் அப்படின்ட்டு தான். பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது, ஜெயிச்சு போய்க்கிட்டே இருக்கு. என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். ஏன் அப்படின்னா, கஷ்டப்பட்டு இங்க வந்து கோடம்பாக்கத்துல ஒரு குரூப் காட்டுறாங்க. நாங்கலாம் சினிமாவுக்கு இவ்வளோ ட்ரை பண்றோம். எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. டைரக்டர் நிறைய பேருக்கு அதை சுத்திக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே உண்மைதான். அந்த ஆசை கனவுகளுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. தக்காளி தின்னுட்டு போட்ட வாட்டர் இந்தியா ட்ரெண்டா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்படிங்கும்போது அதுக்கு எவ்வளவு தேவை? நீ என்ன பண்றியோ பண்ணிட்டு போய்க்கிட்டே இரு அப்படின்னு. நேர்மையா இருந்தா இங்க கதைக்கே ஆகாது. நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நானே போன வீடியோல இந்த சேனல் போர்க்குறிச்சியில இதை போட போறேன். இதுல இல்ல, ட்ரெண்டிங் ஸ்டார்னு ஒன்று போட்டு விட்டுருக்கேன் சேனல். அதுல வந்து நானே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஆப் வந்து நானே ப்ரொமோட் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. மனசாட்சி வந்து சார் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. மேபி அதை நம்மளை நோக்கி வந்தாலும் தெரியாது நம்ம பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்ட்டு. பட் அந்த ஆதங்கம் தான், எவனும் எப்படியும் போறான், நீ பண்றத பண்ணுன்னு சொல்லிட்டு அதே வீடியோல நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். யார் என்ன சொன்னாலும் நம்ம இந்த போதை வேணுமா வேண்டாமா அப்படின்ற முடிவுல தெளிவா இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால தான் நான் அந்த ரம்மி கும்மி அதை பத்திலாம் பேசினது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லும்போது யாரையும் குறை சொல்றதுக்கு கிடையாது அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு ஸ்டாரா இருக்காங்க, வளர்றாங்க. நான் இந்த இடத்துல ஸ்டார்ன்னு சொன்னது வந்து ஒரு ஆண் இல்ல ஒரு பெண் வச்சுக்கோங்க. அவங்க ஒரு படம் 2 படம் நடிச்சிடுறாங்க. லீடா நடிக்கிறாங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயின் அந்த மாரி 2 பேரும் வேற வேற பர்சன் வச்சுக்கோங்க. அவங்கள நோக்கி இந்த மாரி ஒரு ஆஃபர் வருது. அப்ப ஆஃபர் வரும்போது அவங்க அத பண்றாங்க அப்படிங்கும்போது, நம்ம அந்த பிளேஸ்ல வந்துட்டு அத பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்ற கேள்விக்குறி இருக்கு இல்லையா? அப்படிங்கும்போது இங்க வந்து தீர்மானிக்கிற இடம் வந்து வேற மாரி இருக்குது. ஆனா உள் மனசு ரொம்ப ஹானஸ்ட்டா அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்ட்டு. நான் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தவறு அப்படின்னு சொன்னா, நானும் அத பண்ணக்கூடாது கடைசி வரைக்கும். அப்படின்னா தான் கரெக்ட்டா இருக்கும். எல்லாம் சரி உன்னைய யாரு கூப்பிடுறா? அந்த ப்ரமோஷனுக்குலாம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெளிவாவே கேட்குது. சொல்றேன். ஏன்னா லைஃப் வந்து அடுத்து, அடுத்து, அடுத்து எங்கேயோ போயிட்டே இருக்குது. ஒரு கேர்ள் அவங்கள நான் சென்னையில மீட் பண்ணேன். நல்லா டிரைவிங் பண்ணக்கூடியவங்க. அவங்களும் சினிமாக்கான முயற்சிலாம் பண்ணாங்க. அப்புறம் அவங்களே வந்து ஒரு ஃபேக்கா இருக்கிற மாரி. அது யாரையும் பாதிக்காது தான். இருந்தாலும் ஏன் இந்த வேர்ட நான் யூஸ் பண்றேன்னா, இந்த திடீர்னு மாலைய மாத்திக்கிட்டு, கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பேசுறாங்க இல்லையா? ஒரு இது ஃபேக் மேரேஜ் பண்றாங்க. அப்புறம் ஃபேக் ஃபேக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாரி வீடியோஸ்லாம் போடுறாங்கல்ல, சும்மா ஃபன்னுக்காக. நெறைய பேர் போட்டிருப்பாங்க மாலை மதுரை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இவங்க ஒண்ணு பண்ணாங்க. அதனால தான் நான் ஃபேக் அப்படின்னு சொன்னேன். பட் வந்து அது ஒரு சொசைட்டி சார்ந்து, அது வேணுமா? வேண்டாமா? அவங்க பண்ணது சரியா? தப்பா? இப்போ சர்வைவல் பண்றதுக்கு லைஃப் போகக்கூடிய இந்த பர்ட்டிகுலர் சினிமா அப்படின்றத தொட்டு போறாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரகிள் அப்படிங்கும்போது கஷ்டம் தான். இப்போ சென்னைய எடுத்துக்கிறீங்க. சினிமாக்கு ட்ரை பண்றவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்க இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க வந்து ரஜினிய உச்சத்துல தூக்கி வச்சு பார்த்துட்டு, "விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க" அப்படின்னு சொல்லி பேசும்போது மனசு கஷ்டமா இருக்கு. அது எப்படி சொல்லலாம்? அதாவது மத்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா? சிவகார்த்திகேயன் அவங்க சொன்ன பேர தான் சொல்றேன். இன்னும் அவங்க கூட விஜய கம்பேர் பண்ணி பேசிக்கலாமா? ஆனா ரஜினி கூட கம்பேர் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. ஜேர்னலிஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். அதுவே முதல்ல தப்பு. அதுவே கோமாளித்தனமா இருக்குது. வீடியோ கட் ஆயிடுச்சு. இதையும் அதையும் இணைக்க போறேன். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அந்த இது வந்துச்சுன்னு, அது சலம்பல சாங்ல ஆக்சுவலா இமேஜ்ல வந்து அது போட்டிருந்தாங்க. அதனால தான் அந்த ஆட்டோ ஓட்டுறது அத பத்தி பேசிட்டு இருந்தேன்.
அப்போ என்னன்னா பாருங்க, ஒரு ஃப்ளோல போய்க்கிட்டே இருக்கும்போது பேசுனோம்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கு. பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள் அப்படின்ட்டு. நம்ம வழக்கம் போல நம்மள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண வீடியோன்னு ஒண்ணு சொல்லுவோம். அது வந்து ஒரு சிறுமி வந்து மேபி அது சைனாவா இருக்கும்னு நெனைக்கிறேன். சைனாவா, ஜப்பானான்னு தெரியல. ஒரு பிளேஸ்ல வந்து திங்ஸ் விக்கிற மாரி காட்டுறாங்க. அப்படி வித்துட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்கார் வந்து அத டிஸ்டர்ப் பண்ண உடனே அந்த பொருளெல்லாம் போட்டு உடைச்சு, அவரு துப்பாக்கி நீளமா இவ்வளோ நீளத்துக்கு வச்சிருக்காரு. அதெல்லாம் கூட பொருட்படுத்தாம அவங்க வந்து அந்த குழந்தை வந்து அந்த போலீஸ வந்து அப்படியே அடிச்சுச்சு. அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா, போலீஸ்கார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா, என்ன இப்படி அடிக்க அப்படி இப்படி நமக்கு ஒண்ணு தோணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும்? யாரும் அந்த பொருள ரோட்டு கடையில விக்கக்கூடாது. அப்படி இப்படி எல்லாமே இருக்க தான் செய்யும். நான் இந்த மாரி வேற ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். அத நான் ஷேர் பண்றேன். மும்பைல நடந்த இன்சிடென்ட். அப்படி இந்த பொண்ணு, இந்த குழந்தை நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த வீடியோல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா, அந்த புள்ள அந்த பொருள வித்து தான் ரோட்ல வித்து தான் அவங்களுக்கான வருமானத்த பெருக்கிக்கிற மாரி இருக்கும். அதுக்குண்டான ஒரு வறுமை இருக்கும். அது லைஃப் ஸ்ட்ரகிலிங் இருக்கும். அத வந்து ஒரு பெர்சன் வந்து உடைக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அத தடுக்குறாங்கன்னா, அந்த குழந்தையோடைய வலி எப்படி இருக்குன்றதுக்கான கோபத்தோட வெளிப்பாடு தான் போலீஸ் அடிக்கிறது. எல்லாருமே குழந்தைக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம இந்த 2 இடத்துலயும் கம்பேர் பார்க்கும்போது, அத நம்ம கொஞ்சம் உணர முடியும். எப்பவுமே ஒரு சைட்ல இருந்து பார்க்காம, அப்போசிட் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அத நம்மளால ஃபீல் பண்ணிக்க முடியும். அதுதான் காரணம். இந்த வீடியோ பேசுறப்ப நான் சொன்னேன் இல்லையா? மும்பைல ஒரு இன்சிடென்ட்ன்ட்டு. விக்டோரியா விக்டோரியா டெர்மினஸ் விடிமாங்க. ஜிஎஸ்டிலேருந்து பக்கத்துல. ஒரே வழி. அந்த உள்ள கூடி வந்தோம்னா வெளியில வந்துரலாம். இந்த பிளேஸ் உங்களுக்கு தெரியறதுக்காக கரெக்ட்டான பிளேஸ் அப்டின்னா, வெந்து தணிந்தது காடுல வந்து சிம்பு அவர்கள் வந்து அட்ரஸ் கேட்காங்கல்ல, பர்ட்டிகுலரா அந்த பிளேஸ் தான். அட்ரஸ் வந்து வெளியில வந்து கரெக்ட்டா கேட்பாரு. ஸ்டேஷனுக்கு வெளியில வர்ற டர்னிங்ல அவரு வீட்டு வழியா தான் வெளியில வருவாரு. வெளியில வந்து ஒரு மாநகராட்சி பில்டிங் காட்டுவாங்க. அந்த பில்டிங் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர்ல லைட்ல எரியும். என்னென்ன நாளுக்கு என்னென்ன கலர்ல எரியும்னு படத்துல கூட அழகா பயன்படுத்தலாம். இதுவரைக்கும் எந்த படத்துலயும் தமிழ் சினிமாலயும் சரி, அடுத்து ஓவரால் இந்திய சினிமாலயும் எங்கேயுமே பயன்படுத்தல. தாராளமா பயன்படுத்தலாம். நான் வந்து டெய்லி அத பார்த்து அப்படியே அங்க கன்டினியூவா இருக்கும்போது அப்படி தான் கிராஸ் பண்ணி போகும்போது நான் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஏன்னா டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லைட்டிங் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் சுதந்திர தினம், குடியரசு தினம் இந்த நாட்கள்ல இன்னும் முக்கியமான நாட்கள் இருக்கும் இல்லையா? அங்கலாம் வந்து தேசிய கொடி கலர்லலாம் அது எரியும். ரொம்ப சூப்பர்வா இருக்கும். கேட்வேலயும் அதே மாரி பண்ணுவாங்க. இங்கேயும் பண்ணுவாங்க. ஏதோ பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அப்போ எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னா, அங்க இதே மாரி போலீஸ் வந்து 2 விதமா. ஒண்ணு வந்து அதுக்கு வெளியில வந்து ரெட் லைட் ஏரியா நெறையா காமாட்டிபுராவ தாண்டி இன்னும் நெறைய இடங்கள் இருந்தாலும், பர்ட்டிகுலரா அந்த வீட்டுக்கு வெளியில ரயில்வே ஸ்டேஷன் டர்ன் வரும்போது ஃபுல்லா இருப்பாங்க. போலீஸ் அவங்கள தொரத்துவாங்க. அவங்க வந்து ஓடுவாங்க. திரும்ப வந்து நின்னுக்கிடுவாங்க. இப்படியே நான் இது போய்க்கிட்டு இருக்கும். அப்படி கிராஸ் பண்ணி போனாலே பொதுமக்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணி, அவங்களுக்கான வாழ்வாதாரமா அது வந்து ரொம்ப எதார்த்தமா வந்து இருக்கும். இது ஒரு விஷயம். இந்த தொரத்தி விடுறதுக்கும்போது எனக்கு அந்த இது மைண்ட்ல வந்தது. இன்னொன்னு ஒரு இதே மாதிரி பழ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தவங்கள வந்து போலீஸ் வந்து விரட்டுனாங்க. அந்த இன்சிடென்ட் நான் பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது, அங்க உள்ளவங்க வந்து நான் சொல்றது ஜிஎஸ்டிக்கு வெளியிலேயே ஜிஎஸ்எம்டி சத்ரபதி மகாராஷ்டிரா டெர்மினஸ் சரியா? அந்த ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. சிஎஸ்எம்டின்றது ஃபுல் ஃபார்ம். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில பர்ட்டிகுலரா வந்து இந்த இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பழ வியாபாரிகள் அந்த இது பண்ணிட்டு இருக்கும்போது, நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, அந்நேரம் வந்து அத வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அங்கருந்து சேம் அந்த கால்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அங்க வந்துட்டு என்ன எங்கள வீடியோ எடுக்குறியா? அப்படின்ற மாரி இது பண்ணாங்க. ஆனா நான் சாரி வீடியோ இல்ல, நான் லைவ் போட்டுட்டு இருந்தேன் அந்நேரம் இந்த சேனல்ல. அப்ப என் சேனல்ல சொல்லி சொன்னேன். அதுல ஒரு அந்நேரம் ஒரு 1500, 2000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. இல்லங்க உங்க டவுட் இருந்தா பாருங்க அப்படிங்கிறேன். அதுல ஒரு பொண்ணு தமிழ் தெரிஞ்சவொன்னே இன்னும் எனக்கு கான்வர்சேஷன் ரொம்ப ஈஸி ஆயிருச்சு. நான் உங்கள வீடியோ எடுக்கவே இல்ல. உங்களுக்கு இப்ப டவுட் இருந்தா கூட அதுல போய் வீடியோ பாருங்க. இது நான் வீடியோ எடுக்கல. நான் லைவா போட்டுட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருந்தேன். நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா? அதான் அவங்க நமக்கு யாருன்னு தெரியாது. அவங்க வேற லாங்குவேஜ், நம்ம லாங்குவேஜ் இப்படிலாம் இருந்தாலும் ஒரு பழ வியாபாரி கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாரி. அத பார்க்கும்போது ஒரு ஃபீலிங்ஸ். ஆனா அதே இன்சிடென்ட் வேற மாரிலாம் நடந்திருக்குது. அதுக்கு சாட்சி நான் மட்டும் கிடையாது. நம்ம பக்கத்து ஊர்லயே உள்ளவங்களும் சாட்சி இருக்காங்க. ஏன்னா நாங்க ஒரு டீமா ஒரு செட்டா ஒரு விஷயத்துக்காக டூர் போயிருந்தோம். அங்க ஒரு ஒரு சூப்பரான ஒரு 2 விஷயம். அது என்னோட வீடியோ ஒண்ணு இருக்குது. அத பார்த்து ஒரு குழந்தை ஆசைப்பட்டு, இன்னொருத்தவங்க பெரியவங்க, ஒரு பாட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஆன்டி, பாட்டி எப்படியா வச்சுக்கோங்க. அவங்க ஏஜ் ஒரு ஏஜ். அவங்களும் ஆசைப்பட்டு, ஒவ்வொருத்தனும் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு, அது எனக்கு வேணும்னு அடம் பிடிப்பாங்களா, அந்த மாரி ஆசைப்பட்டு மும்பைக்கு ஒரு டூர் போற பிளான் வந்து அது முடிஞ்சு போச்சு. அந்நேரம் வந்து இதே மாரின்னா, இந்த பொருட்கள்லாம் விக்கிறாங்க இல்லையா? அத வாங்கும்போது ஒரு விலை குறைவான ஒரு பொருள், ரொம்ப குறைவான பொருளு. அத வாங்கும்போது 4 பக்கம் சக்கர நாற்காலி மாரி
அந்த ஒரு எப்படி சொல்றது, அதை எப்படி கரெக்டாக சொல்றது, எனக்கு ஒரு உதாரணம் வருது, அதை சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. நடக்க முடியாதவங்க சக்கரம் இப்படி தள்ளிக்கிட்டே போவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இது. ஆனா பெருசா இருக்கும். அதுல ஃபுல்லா ட்ரெஸ்ஸ போட்டு அதை வேக வேகமா எடுத்துட்டு போயிருவாங்க. ஏன்னா ரோட்டு கடை போடக்கூடாது. ரோட்டு கடை போட்டு தான் வியாபாரம் பார்க்குறாங்க. போலீஸ் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சாலே ஓடுறது. இது அடிக்கொருக்கா நடந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கு நடந்துச்சு. ஆனா அத பார்க்கும்போதெல்லாம் என்ன இப்படி ஓடுறாங்க, ஃபன்னியா அந்த மாரி தான் தோணுச்சு. பட் இத பார்க்கும்போது எஸ் கண்டுபிடிச்சுட்டேன். ஏன் அந்த ஃபீல் வந்துச்சுன்னா, அந்த பழ வியாபாரிகளுடைய பழத்த ஃபுல்லா அந்த பைக்லாம் கொண்டு போவாங்கல்ல, அந்த மாரி ஏத்திட்டு போனாங்க. அதனால தான் அந்த ஃபீல் வந்துச்சு. இத பார்க்கும்போது அந்த ஃபீல் வரல. ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே ஒரு வீடியோவுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னைக்கு என்னலாம் பேச போறோம் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து இருக்கும். ஆனா வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு இத இத சொல்லணும் அப்படின்ற மைண்ட் செட் இன்னும் எனக்கு வரவே இல்ல. ஸோ அது வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்படியே பார்த்த விஷயங்கள் அப்படியே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது, ஓகே இத கண்டிப்பா சொல்லணும் அப்படின்ட்டு. நேரலாம் சொல்லணும்னா, காலையில யோசிச்சோம்னா, ஈவினிங் வரைக்கும் கூட அந்த கேமரா ஆன் பண்ற மைண்ட் செட்டே வராது. நீங்க க்ரௌட் ஆஃப் டேக்கர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அந்த வேர்ட் மட்டும் மைண்ட்ல இருக்கு. அது இன்சிடென்ட் என்ன அப்படின்னு சொல்றேன். அது உங்களுக்கு புரியும். அந்த ஒரு வீடியோ தான் வந்து இப்போ வந்து கேமராவ ஆன் பண்ண வச்சது. ஏன்னா, அது ரிலேட்டடா ஒரு விஷயமும் இருக்கிறதுனால, எனக்கு அது பர்சனலா வந்து கனெக்ட் ஆச்சு. என்னன்னு சொல்றேன். அதாவது ஒரு கோட் ஷூட் போட்டு ஒரு பையன் வந்து கையில வந்து ஜூஸ் வச்சுட்டு இருப்பான். அது ஒரு ஃபங்ஷன் ஒரு இடம். அது வீடா இருக்கலாம், இல்ல அதர் பிளேஸா இருக்கலாம். அது ஒரு ஃபங்ஷன் நடக்கிற ஒரு இடம். அப்போ வந்து அவ்வளோ க்ரௌடுக்கு மத்தியில ஒருத்தர் மட்டும் வந்து ஒரு மேங்கோ ஜூஸ் எடுத்து எதாவது சொல்றேன்னா மேங்கோ ஜூஸ்னா அது எல்லோ கலர்ல இருந்ததுனால. மேபி அது ஆரஞ்சு ஜூஸா கூட இருக்கலாம். அந்த வீடியோ குவாலிட்டிய வச்சு அத வச்சு சொல்றேன். அத எடுத்து குடிக்கும்போது அவன் வேணாம் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அவனுக்கு குடுக்கும்போது அவன் வந்து குடிப்பான். இதுல வந்து 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு 1 வீக் முன்னாடி என் ஃப்ரெண்ட் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாரி ஈவென்ட்ல வந்து நாங்க வந்து ரிசப்ஷனிஸ்ட்டா போறோம். அங்க வந்து இந்த மாரி ஒரு இன்சிடென்ட்ன்னு சொல்லிட்டு சப்ளை பண்ணக்கூடிய அந்த பசங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா கம்மியான சேலரி. அவங்களும் வந்து அதிக நேரம் ஒர்க் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கான சம்பளம் கூட குடுக்காம ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது கேஷுவலா இப்படி மொபைல் இப்படி இருக்கும் இல்லையா? இப்படி இருக்கும்போது மொபைல் இங்க ஆன்ல இருக்கு. இங்க பேசிட்டு இருக்கேன். நான் இங்க ரெக்கார்டுல இருக்கு. இங்க பேசிட்டு இருக்கேன். இந்த மாரி ஒரு இது. அத நான் இன்னும் போஸ்ட் பண்ணல. நான் வேணா போஸ்ட் பண்றேன். அவங்ககிட்ட சொன்னேன். இந்த மாரி நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க பேசுறத. நல்ல விஷயம் தானே சொல்றீங்க அப்படின்னு. அப்போ வந்து போடனா போட்டுக்கோ அப்படின்னாங்க. பட் நான் தான் இன்னும் போடாம இருக்கேன். அப்ப எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னா, அது சேம் இன்சிடென்ட் உங்களுக்கு 2 கவர் ஆகும்போது உங்களுக்கு தெரியுதா? ஒண்ணு வந்து நான் பார்த்தது ஒரு வீடியோ. அத நீங்க கூட பார்த்திருப்பீங்க. சேம் இன்சிடென்ட் அடுத்தடுத்து வேற வேற மாரிலாம் நடக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஓகே இத பத்தி பேசலாம் அப்படின்ட்டு தான். பர்ட்டிகுலரா அந்த வீடியோ தான் எனக்கு சரி நீ பேசு அப்படின்றது தோணுச்சு. பட் பார்த்ததுல அடுத்து சொல்லணும் அப்படின்னா, த ஆண்ட்ன்னு ஒரு படம். அப்புறம் த நாட்டி ப்ரொபோசர்ன்ட்டு ஒரு படம். இந்த 2 படத்த பத்தி ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஃபன்னா இருந்தது. ஆண்ட் பார்க்கும்போது வந்து ஸ்பைடர்மேன் பார்க்குற மாரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி படம் பார்த்தவங்களுக்கும் அதே ஃபீல் தான் இருந்திருக்கும். நான் அதில உள்ள குட்டி குட்டி சீன்ஸ்லாம் பார்த்தேன். ஒரு எறும்பு வந்து கடிச்சிரும். கடிச்சதுக்கப்புறம் வந்து அவருக்கு உள்ள ஆரம்பிக்கும்போதெல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிருச்சா என்னன்னு தெரியல. அப்புறம் அது ரிலேட்டடா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ற மாரிலாம் காட்டுறாங்க. அது அடுத்த கட்டத்துக்கு போகுது. பொருள் ஃபுல்லா கைக்குள்ள ஒட்டிக்கிறது அப்படின்ற மாரி. அப்புறம் ஒரு புக்க கூட அவரால ஃபுல்லா கடிச்சிட முடியுதுங்கும்போது. படம் பேரு த ஆண்டோ ஏதோ சம்திங் தான் போட்டிருந்தாங்க. பட் சேம் திங்ஸ் தான். என்ன அதுல ஒரு இளைஞன கிடைக்குது. இதுல ஒரு சின்ன பையன கிடைக்குது. அப்படின்ற மாரி ஒரு குழந்தை கிடைக்குது. ஒரு ஸ்டேஜ்ல இருக்கான். ஒரு சின்ன பையனா ஒரு 12, 13 வயசு வச்சுக்கோங்களேன். சிறுவன். ம். அப்போ இந்த கேட்டகரில பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. மேபி நீங்களும் அந்த படம் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாட்டி புரொஃபசர் வந்து ரொம்ப ஃபன்னியா இருந்தது. என்னன்னா, ஒரு பக்கம் வந்து ஒரு கேரக்டரு பெட்ல இருக்கிற மாரி ஏன்னா நான் ஃபுல் படம் பார்க்கல. அந்த சீன்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் மாரி 1 நிமிஷம், 2 நிமிஷம் வரும்ல அததான் சொல்றேன். அவன் படுத்து கிடக்கான். படுத்து கிடக்கும்போதே அப்படியே பொஸ்ன்னு வீங்கிட்டே போறான். ஹாலிவுட் மூவின்னு நெனைக்கிறேன். அப்படியே வீங்கிட்டே போகும்போது ரொம்ப பெருசா ஜெய்கான்டிக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஏரியா விட்டு பில்டிங் விட்டு வந்தோனே பில்டிங் உசரத்துல இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஆசைப்பட்டு ஒரு சிக்கன் அப்படியே எடுக்கும்போது, அப்படியே ஒரு குட்டி பீஸ மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு, அதுல ஃபீல் ஆகுற மாரி அப்படியே ஒரு மாரி மியூசிக்லாம் போட்டு, ஒரு மியூசிக் தான் வழக்கம் போல வருதே. பன் 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 அப்படின்ட்டு அந்த இத போட்டு அது போச்சு. இந்த மாரி குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கும்போது ஒரு படம் பார்க்குற ஃபீல். ஓகே இந்த படம் நல்லா இருக்கும் போல. அத ஃபுல்லா நமக்கு ஏற்படுத்துற மாரி. ஒரு ஸ்கிரீன்ஷாட்டே ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். அத கண்டிப்பா வந்து நம்ம படம் பார்த்துட்டு பேசணுன்ற அந்த ஆர்வத்த வந்து எனக்கு அது தூண்டுச்சு. பட் நான் இன்னும் அந்த படம் பார்க்கல. அது வந்து
எஸ்கேப் பிரிசனர் அதை வச்சுன ஒரு கான்செப்ட் தான். அது எனக்கு அந்த ஃபீலை ஏற்படுத்துச்சு. ஓகே, இது நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. சில படங்கள், சில ஷார்ட்ஸு, சில டயலாக்ஸு, சில சாங், ஏன் சில 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 அப்படின்னு வந்து சொன்னோம்னா, ஒரே ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நம்மளுக்கு அந்த படத்தை பார்க்க வைக்கணும்னு நம்மளை தூண்டிரும். ஆனா அந்த படம் முழுக்க அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கிறது ரேர். அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டு நல்லா இருக்கும். ஆனா படத்துல அந்த விஷயங்கள்லாம் இருக்காது. அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு பாட்டு மொத்த கூட்டத்தையும் தியேட்டருக்கு கூட்டு வருது இல்லையா? கும்கியெல்லாம் சொய் சொய் அந்த ஒரு பாட்டு தான் வந்து தியேட்டருக்கே கூட்டத்தை கூட்டுச்சுன்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி வந்து சீன்ஸ் ஏற்படுத்தும், டயலாக்ஸ் ஏற்படுத்தும். அந்த படத்துல உள்ள ஏதாவது ஒரு ரோல் வந்து அதை நமக்குள்ள வந்து ஏற்படுத்திடும். அதனால தான் சொன்னேன். இந்த ஓவராலா. அப்புறம் வந்து சில விஷயத்த பார்த்தலாம், எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. என்னன்னா, இப்ப நான் இருக்கேன், உங்க கூட ஒரு நாள் பேசியிருக்கேன். நீங்க நம்பரை சேவ் பண்ணிக்கிறீங்க. நான் உங்க நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்க திடீர்னு ஹீரோயின் ஆயிடுறீங்க. திடீர்னு வந்து ₹5 செக்ஸ் ஆப்ப ப்ரொமோட் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுனா, நானும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசுவேன். பட் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயும், வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் பேசுனா, அவங்கள வந்து ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா? இந்த ஆப்ப ப்ரொமோட் பண்ணி ஏதோ கனெக்ட் ஏதோ சம்திங் பேர்லாம் காட்டுச்சு. ஏன்? எதற்கு டோலி? வேண்டாம் அப்படின்ட்டு தான். பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது, ஜெயிச்சு போய்க்கிட்டே இருக்கு. என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட். ஏன் அப்படின்னா, கஷ்டப்பட்டு இங்க வந்து கோடம்பாக்கத்துல ஒரு குரூப் காட்டுறாங்க. நாங்கலாம் சினிமாக்கு இவ்ளோ ட்ரை பண்றோம். எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. டைரக்டர்ஸ் நெறைய பேருக்கு அத சுத்திக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே உண்மதான். அந்த ஆசை கனவுகளுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. தக்காளி தின்னுட்டு போட்ட வாட்டர் இந்தியா ட்ரெண்டா அப்படின்ற மாரி இருக்கு இல்லையா? அப்படிங்கும்போது அதுக்கு எவ்வளோ தேவல. நீ என்ன பண்றியோ பண்ணிட்டு போய்க்கிட்டே இரு அப்படின்னு. நேர்மையா இருந்தா இங்க கதைக்கே ஆகாது. நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நானே போன வீடியோல இந்த சேனல் போர்க்குறிச்சியில இத போடப் போறேன். இதுல இல்ல. ட்ரெண்டிங் ஸ்டார்ன்னு ஒண்ணு போட்டு விட்டுருக்கேன் என் சேனல்ல. அதுல வந்து நானே சொல்லியிருப்பேன். இந்த மாரி ஆப் வந்து நானே ப்ரொமோட் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. மனசாட்சி வந்து சார் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. மேபி அது நம்மள நோக்கி வந்தா தான் தெரியும். அத நம்ம பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்னு. பட் அந்த ஆதங்கம் தான் எவனும் எப்படியும் போறான். நீ பண்றத பண்ணுன்னு சொல்லிட்டு அதே வீடியோல நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். யார் என்ன சொன்னாலும் நம்ம இந்த போதை வேணுமா? வேண்டாமா? அப்படின்ற முடிவுல தெளிவா இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால தான் நான் அந்த ரம்மி, கும்மி அத பத்திலாம் பேசினது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லும்போது, யாரையும் குறை சொல்றதுக்கு கிடையாது அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு ஸ்டாரா இருக்காங்க, வளர்றாங்க. நான் இந்த இடத்துல ஸ்டார்ன்னு சொன்னது வந்து, ஒரு ஆண் இல்ல ஒரு பெண் வச்சுக்கோங்க. அவங்க ஒரு படம், 2 படம் நடிச்சிடுறாங்க. லீடா நடிக்கிறாங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயின் அந்த மாரி. 2 பேரும் வேற வேற பெர்சன் வச்சுக்கோங்க. அவங்கள நோக்கி இந்த மாரி ஒரு ஆஃபர் வருது. அப்ப ஆஃபர் வரும்போது அவங்க அத பண்றாங்க அப்படிங்கும்போது, நம்ம அந்த பிளேஸ்ல வந்துட்டு, அத பண்ணுவோமா, மாட்டோமா அப்படின்ற கேள்விக்குறி இருக்கு இல்லையா? அப்படிங்கும்போது இங்க வந்து தீர்மானிக்கிற இடம் வந்து வேற மாரி இருக்குது. ஆனா உள் மனசு ரொம்ப ஹானஸ்ட்டா அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்ட்டு. ஆனா பண்ணக்கூடாது, அதெல்லாம் தவறு அப்படின்னு சொன்னா நானும் அத பண்ணக்கூடாது கடைசி வரைக்கும். அப்படின்னா தான் கரெக்ட்டா இருக்கும். எல்லாம் சரி உன்ன யாரு கூப்பிடுறா? அந்த ப்ரமோஷனுக்குலாம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெளிவாவே கேட்குது. சொல்றேன். ஏன்னா லைஃப் வந்து அடுத்து எங்கேயோ போயிட்டே இருக்குது. ஒரு கேர்ள் அவங்கள நான் சென்னையில மீட் பண்ணேன். நல்லா டிரைவிங் பண்ணக்கூடியவங்க. அவங்களும் சினிமாக்கான முயற்சிலாம் பண்ணாங்க. அப்புறம் அவங்களே வந்து ஒரு ஃபேக்கா இருக்கிற மாரி. அது யாரையும் பாதிக்காது தான். இருந்தாலும் ஏன் இந்த வேர்ட நான் யூஸ் பண்றேன்னா, இந்த திடீர்னு மாலைய மாத்திக்கிட்டு, கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பேசுறாங்க இல்லையா? ஒரு இது ஃபேக் மேரேஜ் பண்றாங்க. அப்புறம் ஃபேக் ஃபேக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாரி வீடியோஸ்லாம் போடுறாங்கல்ல, சும்மா ஃபன்னுக்காக. நெறைய பேர் போட்டிருப்பாங்க மாலை மாத்திலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இவங்க ஒண்ணு பண்ணாங்க. அதனால தான் நான் ஃபேக் அப்படின்னு சொன்னேன். பட் வந்து அது ஒரு சொசைட்டி சார்ந்து, அது வேணுமா? வேண்டாமா? அவங்க பண்ணது சரியா? தப்பா? இப்போ சர்வைவல் பண்றதுக்கு லைஃப் போகக்கூடிய இந்த பர்ட்டிகுலர் சினிமா அப்படின்றத தொட்டு போறாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரகிள் அப்படிங்கும்போது கஷ்டம் தான். இப்போ சென்னை எடுத்துக்கிறீங்க. சினிமாக்கு ட்ரை பண்றவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்போ வெளியில இருந்து பார்க்குறவங்க இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க வந்து ரஜினிய உச்சத்துல தூக்கி வச்சு பார்த்துட்டு, "விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க" அப்படின்னு சொல்லி பேசும்போது மனசு கஷ்டமா இருக்கு. அது எப்படி சொல்லலாம்? அதாவது மத்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா? சிவகார்த்திகேயன் அவங்க சொன்ன பேர் தான் சொல்றேன். இன்னும் அவங்க கூட விஜய கம்பேர் பண்ணி பேசிக்கலாமா? ஆனா ரஜினி கூட கம்பேர் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. ஜேர்னலிஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். அதுவே முதல்ல தப்பு. அதுவே கோமாளித்தனமா இருக்குது.